நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். உங்களோடு கூட ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலே நீங்கள் புதிய சிருஷ்டிகள், யூ ஆர் நியூ கிரியேஷன் என்கிற தலைப்பின் கீழே பேசிக்கொண்டு வருகிறேன். அதில் ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிற உங்கள் சரீரங்களை ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்கிற தலைப்பின் கீழே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். புத்தியுள்ள ஆராதனையில் அடங்கியிருக்கிற காரியங்கள் என்ன என்பதை பார்க்கிறோம். புத்தியுள்ள ஆராதனையில் இருக்கிற காரியம் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுமையாய் தேவனுக்கு என்று அர்ப்பணிப்பதே புத்தியுள்ள ஆராதனையில் இருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. அதில் முக்கியமாக ஆவி, இதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். காரணம், இந்த ஆவிதான் நம்முடைய உள்ளத்திலே தேவனாலே செயல்படக்கூடிய ஒரு விதமாய் தன்மையாய் இருக்கிறது. God works by the Spirit. தேவன் ஆவியாய் நமக்குள்ளே செயல்படுகிறார். இந்த ஆவிதான் என்ன பண்ணுகிறது? நம்முடைய ஆத்மா அல்லது நம்முடைய மனம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், விருப்பங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியதாய் ஆவி இருக்கிறது. இந்த மனம் எதை சிந்திக்கிறதோ, எதை யோசிக்கிறதோ, எதை ஆளுகை செய்கிறதோ அதுதான் அடுத்த கட்டமாக இருக்கிற சரீரம் செய்வதாக இருக்கிறது. அப்போ உங்கள் மனதும் உங்கள் சரீரமும் எதை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல், தீர்மானிக்கக்கூடிய சக்தி உங்களுடைய உள்ளத்துக்கு அல்லது இருதயத்துக்கு அல்லது உள்ளத்தில் இருக்கிற ஆவிக்கு மட்டுமே உண்டு. இதை குறித்து தான் நான் பார்த்து கொண்டு வருகிறோம். அதை அடிப்படையாக வச்சு தான் சொல்றாரு, இந்த ஆவியிலே நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் நடந்து கொள்வது தான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். இதன்படி கடந்த வாரத்தில் ஒரு தலைப்பை ஆரம்பித்திருந்தேன். கர்த்தருடைய இரக்கத்தை, தயவை, அன்பை ருசிக்கும் உள்ளமாய் இருக்க வேண்டும். Let our heart should be taste the Lord's mercy, kindness and love. நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு, இதை ருசிக்கிற, இதை ருசித்த உள்ளமாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும் என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். காரணம், நம்ம தேவனை ஆராதிக்கிற அந்த முறை என்பது பாருங்க, கூடி வந்து ஆராதிக்கிறது மட்டும் ஆராதனை முறையா வேதம் சொல்லல. உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாகின்றார். அப்படின்னா உங்கள் சரீரம், உங்கள் சரீரத்துக்குள்ள ஆவி, ஆத்மா இருக்கிற நாள் முழுக்க அது தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியதாய், தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்கக்கூடியதாய், தேவனுக்கு முதல் இடத்தை கொடுக்கக்கூடியதாய், தேவனுடைய நன்மையை செய்யக்கூடியதாய், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதாய் அந்த சரீரம் இருப்பதே புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது. அப்போ ஆராதனை வரும்போது பாருங்க, இன்னைக்கு கடவுளுக்கு தங்களை எப்படி கொடுத்துருக்கிறாங்கன்னு பார்க்கணும். How you offer to God. எப்படி மனிதர்கள் அல்லது விசுவாசிகள், கிறிஸ்தவர்களாய் சொல்லப்படுகிறவர்கள் எப்படி தேவனுக்கு என்று தங்களை கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் கிறிஸ்தவர்கள் அவர்கள் சண்டேக்காக தேவனை கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். they are giving to God for the Sunday, அவ்வளோதான். அந்த சண்டேயில் மட்டும் வர்ஷிப்பு, சண்டேயில் மட்டும் ஒரு சின்ன ஆராதனை, அது போதுமானதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் அது புத்தி உள்ள ஆராதனையே இல்லை, அதில் தேவனே இல்லை, அதில் தேவன் மகிமைப்படுவதில்லை, அது தேவன் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. நீங்கள் செலுத்துவதெல்லாம் பலியாக முடியாது. தேவன் எதை பலியாக செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதை அந்த முறையின் பிரகாரம் செய்தால் தான் அது தேவனால் பலியாக எடுத்துக்கொள்ளப்படும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படிதான், புதிய ஏற்பாட்டு காலத்துலையும் அதுதான். அப்போ எனக்கு ஏதோ தெரியுது, எனக்கு ஏதோ நான் கற்றுக்கொண்டேன், நான் ஏதோ ஒரு சபையில் இருந்தேன், நான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கற்றுக்கிட்டேன், நான் அப்படி தான் போவானாக்கும், சண்டே என்ன ஆனாலும் சரி போய் காலை வச்சிருவேன், அது புத்தி உள்ள ஆராதனை அல்ல. அது நல்லது. எதுக்காக? ஒரு முக்கியமான ஒரு காரியம் அங்கே அடங்கியிருக்குது. என்னது? என்னுடைய ஆவி, என்னுடைய உள்ளம் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு கூற வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் அதை நினைவு கூறணும், அதை ருசி பார்க்கணும், அதுக்காக நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட உள்ளமா என்னை நான் படைக்க வேண்டும் தேவனுக்கு. அதுதான் நாம் செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை. தேவனுக்குன்னு ஒரு நல்ல பலினா என்ன அர்த்தம்? உங்கள் உள்ளம் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிறதா இருக்கணும். உங்களுடைய உள்ளம் தேவனுடைய தயவை எண்ணி பார்க்கக்கூடியதா இருக்கணும். நீங்கள் தேவனுக்கு எதுக்காக கீழ்ப்படுறீங்க? நீங்கள் தேவனை எதுக்காக வாழ்றீங்கன்னா பயத்தினால் அல்ல, அல்லது ஏதோ ஒரு எதிர்பார்ப்புனாலும் அல்ல. எனக்கு ஏதோ நல்லது செய்வார், ஏதோ ஆசீர்வதிப்பார், ஏதோ வீடு கொடுப்பார், பங்களா கொடுப்பார், அதுக்காக அல்ல. அதெல்லாம் கொடுக்குறாராமா, கொடுக்குறாரு. ஆனால் எதன் அடிப்படையில் நீங்கள் தேவனை தேட வேண்டும்ன்றதாங்க பாயிண்ட். வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி? தேவனை தேடுவதற்கு அல்லது தேவனை ஆராதிப்பதற்கான முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உள்ளத்திலிருந்து தேவனை நீங்கள் அன்போடு கூட அவரை அன்பு செலுத்த வேண்டும், அவருடைய தயவை எண்ணி பார்க்க வேண்டும், அவருடைய இரக்கத்தை நீங்கள் சிந்திக்கணுன்றதான். அதுக்கு 1 பேதிலிருந்து சில வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து காண்பித்திருந்தேன். அதில் முக்கியமாக இந்த ரோமர் 12:1 அப்படி தான் ஆரம்பிக்கிறார். சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுங்கன்னு சொல்ற தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்றேன். எதை கொண்டு வேண்டிக் கொள்றேன்? நான் தேவனுடைய இரக்கத்தை வச்சு தான் வேண்டிக் கொள்றேன். தேவனுடைய இரக்கத்தை வைத்து தான் உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய புத்தி உள்ள ஆராதனை என்பது தேவனுடைய இரக்கத்தை சிந்தித்து பார்க்கக்கூடியதாக இருக்கணும்.
எதை சிந்தித்து பார்க்கக்கூடியதா இருக்கணும்? தேவனுடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, தேவனுடைய தயவு எவ்வளவு பெரியது. அது என்னை காப்பாற்றி இருக்கிறது, அது என்னை மன்னித்திருக்கிறது, என்னை பிள்ளையாக மாற்றி இருக்கிறது, என் பாவங்களை எல்லாவற்றையும் கழுவி இருக்கிறது, என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது, என்னை அது தள்ளி விடவில்லை, என்னை ஒதுக்கி விடவில்லை, என்னை குற்றம் சாட்டவில்லை, என்னை அது அணைத்து கொண்டது, என்னை அது ஏற்றுக்கொண்டது, இன்றைக்கும் என்றைக்கும் அது என்னை நேசிக்கக்கூடிய அன்பாக இருக்கிறது என்கிற அந்த அன்பின் உள்ளத்தோடு தான் தேவனை என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் அணுக வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று பார்க்கிறோம். சரி, அன்பின் உள்ளத்தோடு ஆராதிப்பது ஆராதனை தவிர கடமைக்காக வருவதோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையின் வருவதோ அல்லது வேற எந்த எதிர்பார்ப்போடு வருவதோ அது என்னவாக இருக்க முடியாது? ஆராதனையாக இருக்க முடியாது. சரி, இதன் அடிப்படையில் சில விஷயங்களை, சில வசனங்களை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிச்சிருந்தேன் இல்லையா? அதில் 1 பேதுரு 1:4 பார்த்துருந்தோம். அங்கே சொல்றாரு, உங்களுக்கு உண்டான இந்த ரட்சிப்பு என்பது தேவனுடைய இரக்கத்தினால் உண்டானது என்றார். எதனால் உண்டானது? அது உங்களுடைய, நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க ரொம்ப தகுதியானவங்க அப்படின்றதுனால உண்டாகலையா? தேவன் உங்க மேல இரக்கத்தை வைத்ததுனால தேவனுடைய ரட்சிப்பு உங்களுக்கு உண்டானுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் தேவனுடைய தயவை ருசி பார்த்தது உண்டானால் ஆரம்பிக்கிறார். எதை ருசி பார்த்தது உண்டானால்? அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டது, தேவனுடைய பிள்ளையா இருப்பது எல்லாமே ஏதோ நான் காலங்காலமாய் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஏதோ நான் கொஞ்சம் நல்லவனா இருந்தேன் அப்படின்றதுனால அல்லையா. தேவனுடைய இரக்கத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய சிந்தை, உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்க வேண்டும்? தேவனுடைய இரக்கத்தை சிந்திச்சு பார்க்கணும், தேவனுடைய தயவை சிந்திச்சு பார்க்கணும். உங்களை மறந்துடணுங்க. உங்களை மறக்கணும்னா என்ன பண்ணணும்? தேவனுடைய தயவை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் ஆரம்பிக்கிறார்கள். எதை ருசி பார்த்தது உண்டானால்? கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் என்ன நடக்கும்? The changes will be started there. மாற்றம் என்பது அங்கிருந்து உண்டாகும். நீங்கள் சகல துர்குணத்தையும், பொல்லாப்பையும், கசப்பையும், பொறாமையும் எல்லாவற்றையும் நீங்கள் ஒழித்து விட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களால் அதெல்லாம் ஒழிக்க முடியல. துர்குணம் ஒழிக்க முடியுதா? ஒழிக்க முடியறது இல்லை. 4 தலைமுறையா நாங்கள் கிறிஸ்தவர்களா இருப்போம்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த 4 தலைமுறையாய் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் என்ன? என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? உள்ளத்துல கேட்கிறேன், எண்ணத்துல கேட்கிறேன், சுவாபத்துல கேட்கிறேன், இயேசுவை அறிகிற அறிவில கேட்கிறேன், இயேசுவுக்காய் வாழுகிற வாழ்க்கையில கேட்கிறேன். என்ன மாற்றம்? ஒரு மாற்றமும் இருக்காது. எங்க தாத்தா இருந்தார் சர்ச்சில், நான் இருக்கிறேன், இப்ப அடுத்தது என் பிள்ளை இருக்கும், அங்க 4 தலைமுறையா இங்க இருக்கிறோன்ற அந்த பேர் தானே தவிர there is no changes in that. அதுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம் என்ன மாற்றம் இருக்கணும்? இங்க அதான் சொல்றாரு. துர்குணத்துல மாற்றம் இருக்கணும், குணத்துல மாற்றம் இருக்கணும், உள்ளத்துல மாற்றம் இருக்கணும், பேச்சுல மாற்றம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் changes is need. ஒவ்வொரு நாளும் மாற்றம் அவசியமாக கிறிஸ்தவனுக்கு இருக்கிறது. நேற்றுக்கு இருந்தது போலவே இன்னைக்கு வாழக்கூடாது. ஹலோ, நேற்றுக்கு இருந்தது போலவே இன்னைக்கு வாழக்கூடாது. You should change your mind according to the God's precepts. தேவனுடைய கட்டளைக்கு ஏற்றபடி உங்கள் மனதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். நேற்று ஒருவேளை சில விஷயங்களை கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், பட் டுடே யூ ஷுட். ஆனால் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கீழ்ப்படுகிற உள்ளமாக மாறி இருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு சில விஷயங்களை கீழ்ப்படியாமல் இருக்கலாம், டுமாரோ யூ ஷுட். நாளைக்கு தேவன் உங்களுக்கு கொடுப்பாரானால் அது என்ன பண்ணி ஆக வேண்டியதாக இருக்குது? கீழ்ப்படிய வேண்டும். இந்த சேஞ்சஸ் தேவன் கிராஜுவலாக எதிர்பார்க்கிறார். அந்த சேஞ்சஸ் எப்படி உண்டாகுதுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான், நீ கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்க்கும் போது தான். கர்த்தர் என்ன கொன்னுடுவார், என்ன ஏதாவது பண்ணிடுவாரு, என் பிள்ளை ஏதாவது எடுத்துருவாரு, சாகடிப்பாருன்னா அது கர்த்தர் தேவையில்லை. உலகத்தில் அது தானாவே நடக்குது. நல்லவர்களுக்கு நடக்கிறது, தீவர்களுக்கு நடக்குது. ஹலோ, உலகத்திலே துன்மார்க்கத்தின் நம்பர் 1ல இருக்கிற பிள்ளைகள்லாம் தலைமுறை தலைமுறையா இருக்குதுங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க தப்பு செஞ்சாதான் இதெல்லாம் நடக்கும், தப்பு செஞ்சாதான் இந்த கெடுதி, இந்த கெட்டது, இந்த தீமெல்லாம் நடக்கும்ன்ற உள்ள என்ன இருந்தா தப்பு இல்லை. அது ஒரு மாரல், அவ்வளவுதான். ஆனா அந்த மாரல் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகுதானா? இல்லை. ஏன்? தேவன் அதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு, அதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறார். அன்னைக்கு தான் அது எல்லாமே பெர்ஃபெக்டான நிலைமையில மாறும். பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது அன்னைக்கு தான் முழுமையா பார்க்க முடியும். பட் வாட் அபவுட் ரைட் நவ? இன்னைக்கு என்ன வாழ்க்கை, இன்னைக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? மாற்றங்கள் எப்படி உண்டாகணும்? கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்க்கிற உள்ளம் தான் என்னுடைய கெட்ட குணத்தை மாற்றும், என் கெட்ட சுவாபத்தை மாற்றும், உலகத்தின் தன்மையை எனக்குள்ள இருந்து மாற்றி. 3வது வசனத்துல நம்ம படிச்சோம் இல்லையா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கபடம் இல்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல நீங்கள் வாஞ்சையா இருங்கள். எப்படி இருங்கள்? நீங்கள் இப்ப நீங்க புது சிருஷ்டியாய் மாறணும், தேவனை போல மாறணும், இயேசுவை போல மாறணும் அப்படின்னா
உங்கள் வாழ்க்கையை ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போகணும். இந்த உலகத்தை போல நீங்கள் வாழக்கூடாதுன்னா திருவசனத்தின் மேலே இப்போ நீங்கள் யாராக மாறணும்? நீங்கள் உள்ளம் வாஞ்சையாய் மாறணும். வசனத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கான உள்ளம் முதல்ல உண்டாகணும். இன்னைக்கு எவ்வளோ கிறிஸ்தவர்கள் தெரியும், ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க ஓன் பிரின்சிபலில் தான் வாழ்வாங்க, அவங்க ஃபேமிலி பிரின்சிபல்ஸில் தான் வாழ்வாங்க, அவங்க ஃபேமிலியோட கோட்பாட்டில் தான் வாழ்வாங்க, அவங்க சொந்தக்காரங்க அவங்க நண்பர்கள் சொல்லுகிற அந்த கோட்பாட்டை தான் வாழ முடியுமே தவிர they will never accept or follow the principle of Bible. அவர்களால் ஒரு நாளும் வேதத்தில் சொல்லப்படுகிற அந்த முறையின் பிரகாரம் அவர்களால் என்ன பண்ணுவதில்லை, வாழ முடிவது இல்லை. ஏன் மாறல, ஏன் வாழ முடியலன்னா பைபிள் வச்சுருப்பாங்க, சபையில் இருப்பாங்க, எல்லாமே கிறிஸ்தவர்களை போலவே அடையாளங்கள் இருக்கும், ஆனால் கிறிஸ்து மட்டும் இருக்க மாட்டார். ஏன் இல்லைன்னா அந்த முதல் வசனம் தான் பிரச்சனை. அவங்க கடவுளை வேற விதமாக பார்க்குறாங்க. அவங்க கடவுளுக்கு ஏதோ காணிக்கை கொடுத்துட்டா போதும், கடவுளுக்கு ஏதோ சில விஷயங்களை செஞ்சுட்டா போதும், ஏதோ பண்ணிட்டா போதும், அதோட முடிஞ்சு போகுது வாழ்க்கை, நான் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், நான் எப்படி வேணா இருந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இல்லை, கடவுள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகணும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் முதல் மாற்றம் எங்கே உண்டாகணும்னா உங்கள் உள்ளம் கர்த்தருடைய தயையை, அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை ருசி பார்க்கிற உள்ளமாக என்ன பண்ண வேண்டும்? மாறணும். மாறினா மட்டும்தான் உங்கள் உள்ளத்தில் மாற்றத்தை என்ன பண்ண முடியும், நீங்கள் பார்க்க முடியும். சரி, இதுக்கு உதாரணமாக கடந்த வாரத்தில் ஒரு சம்பவத்தை எடுத்திருந்தோம் இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆவது அதிகாரத்தில் இளைய குமாரனுடைய கதை, ப்ராடிகல் சன். இந்த ஒரு தகப்பன், அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், மூத்த குமாரன், இளைய குமாரன். அந்த இளைய குமாரன் நண்பர்களோடு சேர்ந்து அல்லது அவனுக்குள்ளவே இந்த உலகத்தின் மீது மிகப்பெரிய ஆசை வந்து தகப்பன் பிற்காலத்தில் அவனாக மனம் ஒவ்வொன்று ஆசீர்வதித்து தர வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் இவனே கேட்டு, இவனே பிடுங்கி, இவனே வாங்கி அதை எடுத்துக்கொண்டு தகப்பனை விட்டு விலகி தூரமாக போயிட்டான் இருக்குது. தூரமாக போயிட்டு தன் மனம் போன போகிற வாழறான், தன் இஷ்டத்துக்கு செயல்படுறான், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு கடைசியாக ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிறான். எல்லாம் செலவழிந்து போன பின்பு கையில் ஒன்றும் இல்லை, ஆதரவு தெரிவிக்க யாரும் இல்லை, தனிமையான நிலைமையில மாறும்போது அவனா ஒரு முடிவு எடுத்து ஒரு ஊரில் ஒரு பெரிய மனுஷங்கிட்ட போயிட்டு வேலையை கேட்குறான். அந்த மனுஷன் பாருங்க, இவன் மேலே ஒரு இறக்கத்தை வச்சு அந்த மனுஷனுடைய இருந்ததுலே ரொம்ப லீஸ்டான வேலையாக இருக்கிற பன்னி மேய்க்கிற வேலையை கொண்டு வந்து அந்த பன்றிகளை மேய்க்கும்படியாக கொடுக்குறான். அதுவும் அந்த ஆள் எந்த அளவுக்கு கருமினா, பன்றிகளுக்கு போடுற சாப்பாடை கூட கணக்காக அளந்து போட்டு அதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறார். கொடுக்குற சாப்பாடெல்லாம் கரெக்டாக பன்றிகளுக்கு தான் போய் சேருதா, இல்லை அதை மேய்க்கிறவன், அதை பார்த்துக்கிறவன், அவனுக்கு ஏதாவது அதிலேருந்து எடுத்து ஏதாவது செஞ்சிடறானுங்களா, வித்துடுறானுங்களா, சாப்பிட்றானுங்களா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குதாங்க. அவ்வளோ கொடுமையாக பார்க்குறான், பசியின் கொடுமை. நல்ல ஒரு வசதியில் இருந்த மனுஷன் அந்த நிலையில் இருக்கும்போது பாருங்க, தகப்பனுடைய வீடு அவனுக்கு ஞாபகம் வருதாங்க. தகப்பனுடைய வீடு மட்டும் ஞாபகம் வரல, தகப்பனுடைய உள்ளத்தை சிந்திச்சு பார்க்குறான். எங்கள் அப்பா கிட்ட இவ்வளோ வசதி இருந்ததுன்னு யோசிச்சா அது வேற உள்ளம், அது ஒன்றும் திருந்தலன்னு அர்த்தம். அவன் எதை யோசிக்கிறான், என் தகப்பனுடைய கூலிக்காரரில் எவ்வளோ பேருக்கு இன்றைக்கும் பூர்த்தியான சாப்பாடு உண்டாயிருக்கிறது என்றான். அது எதை குறிக்கிறது? அந்த தகப்பனுடைய உள்ளம், தகப்பனுடைய குணம், தகப்பனுடைய தன்மைன்றதை யோசிச்சு பார்க்குறான். எங்கள் அப்பாவுடைய குணம் எப்படி, அவருக்கு கீழே வேலை செய்கிற கூலிக்காரங்களுக்கு கூட ஒரு நிறைவான உணவு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு, ஒரு வேலைக்காரனை கூட நல்ல விதத்தில் நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் அவர். அவரை விட்டுட்டு தான் இப்போ ஓடி வந்திருக்கிறேன் நான். அவருடைய அன்பை மறுதளிச்சுட்டு தான் ஓடி வந்திருக்கிறேன், அவருடைய அன்பை வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டு தான் இப்போ வந்திருக்கிறேன். இப்போ இந்த கீழ்நிலைக்கு வந்த பிறகு தான் யோசிக்கிறான் அந்த அன்பை. அது எவ்வளோ பெரிய அன்பு அது! கூலிக்காரரை கூட நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளத்தை கொண்ட தகப்பனை விட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அந்த நல்ல உள்ளத்துக்கு அல்லது நல்ல உள்ளம் படைத்த அந்த அன்பு படைத்த அந்த தகப்பனிடத்துக்கு மறுபடியும் திரும்பிடுவோன்னு திரும்புகிறான். திரும்பி வரும்போது அங்கே தகப்பனுடைய அன்பை நம்ம கவனிக்கிறோம். அதுதான் பாயிண்ட். அங்கே கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை ருசி பார்க்கறதுனா என்னன்னா அதுதான். எப்படிப்பட்ட தயவு உள்ளவர்? அங்கே தகப்பன் சொல்லப்படுகிறது தேவனை தான், வேற யாரும் கிடையாது. அங்கே பிள்ளைகள் சொல்லப்படுகிறது இந்த உலகத்தில் வாழக்கூடிய உங்களை என்னையும் தான். உலகத்தில் வாழக்கூடிய 2 விதமான பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒன்று மூத்த குமாரன், ஒன்று இளைய குமாரன். இல்லை இளைய குமாரனை போல பல பேர் இருப்போம், மூத்த குமாரனை போலவும் சில பேர் இருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே சேஞ்ச் ஆக வேண்டியதாக இருக்குது. ஒருத்தர் முழுமையாக விலகி ஓடி போயிட்டு கடைசியாக உணர்வடைந்து திரும்பி வரான், உள்ளத்தை புரிந்து கொண்டு திரும்பி வரான். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்து வரான். என் தகப்பன் நல்ல உள்ளம் படைத்தவர் என்பதை அறிந்து கொண்டு வரான். என் தகப்பனுடைய உள்ளம் அன்பால் நிறைந்தது என்பதை புரிந்து கொண்டு தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வராம. சபைக்கு அப்படிதான் வரணும். கர்த்தர் தயவுள்ளவர், கர்த்தர் அன்புள்ளவர், கர்த்தர் இரக்கமுள்ளவர். அதை ருசி பார்த்து வருகிற ஆராதனை, அதை ருசி பார்த்து வாழ்க்கையில் நீங்கள் செயல்படும் கடவுளுக்காக செய்கிற செயல்கள் தான் பாருங்க நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனையா இருக்க முடியும். இது உணர்ந்து அந்த இளையகுமாரன் வரும்போது தகப்பனுடைய உள்ளத்தை அங்கே பார்க்க முடியுது, அன்பை பார்க்க முடியுது, தயவை பார்க்க முடியுது, இரக்கத்தை பார்க்க முடியுது. அவன் நிலை ரொம்ப படு மோசமான நிலை.
அவன் தூரத்தில் வருவதை கண்ட தகப்பன் எங்க கண்டான்? அவனை தூரத்துல பார்த்துட்டான். சரி வரட்டும், அவனா தானே போனான், அவனா வரட்டும். இல்ல, வாட் இஸ் காட்ஸ் லவ்? நீங்க உலகத்தை போய் கேட்டு பாருங்க. அன்பு அது சினிமான் பதம் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு விதமான வலியும் ஒரு விதமான வேதனையும் காண்பிக்கிற அன்பா தான் இருக்கும். ஆனால் உலகத்துக்கு இந்த அன்பை பத்தி எந்த நாலேஜும் கிடையாது. நான் பழகி பார்த்துருக்கிறேன், பேசி பார்த்துருக்கிறேன், கேட்டு பார்த்துருக்கிறேன். யாருக்குமே இதை பத்தி தெரியல. எந்த அன்பு? தேடி வந்து காண்பிக்கிற அன்பு. என்ன அன்பு இது? நல்லது சொல்லுங்களேன். ஓடி வந்து காண்பிக்கிற அன்பு. யாருக்கு? அதுதான் பாயிண்ட். ஃபார் ஹூம்? யாருக்காக? நல்ல மனுஷனுக்காகவா? கீழ்ப்படிந்த மகனுக்காகவா? அப்பா பேரை காப்பாத்தின பிள்ளைக்காகவா ஓடி வந்து அந்த அன்பை காண்பித்தது? இல்லை. அப்பா பேரை கெடுத்து, அப்பா பேரை மானத்தை வாங்கி, அப்பாவுக்கு கெட்ட பேரை உண்டாக்கி, அசிங்கத்தை உண்டாக்கி, அவமானத்தை உண்டாக்கி, நெடுங்காலம் ஓடி தொலைந்து கெட்டு போய் அழுக்கோடு, அசிங்கத்தோடு, அவமானத்தோடு, நாற்றத்தோடு வரக்கூடிய அந்த அவனை நெடுந்தொலைவில் கண்டு, தொலைவில் கண்டு இவர் ஓடி போய் என்ன பண்ணினார்? அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தார் இருக்குது. பன்றிகளை மேய்ச்சிட்டு வந்திருக்கிறான், முத்தம் கொடுக்கிறார். ஹலோ, பரிசுத்தமா இருந்தா தான் முத்தம் கொடுக்குற ஆண்டவர் இல்லை. நிறைய பேர் அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்க போய் பாவம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்ல, நான் நீங்க தப்பு செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்ல. உங்களுக்குள்ள அந்த உணர்வு உண்டானால், நான் செய்தது தவறு, நான் செய்தது பாவம், நான் செய்தது தேவனுக்கு விருப்பம் இல்லாதது அப்படின்ற உணர்வு உண்டாகும் போது கடவுளை பற்றி உங்களுக்கு என்ன அறிவு தெரியுமா உண்டாகணும்? அந்த உணர்வு எப்போ வந்துச்சோ, அந்த உணர்வு எப்போ வந்து நான் கடவுள்கிட்ட திரும்பணும்னு வந்துட்டனோ, கடவுள் வந்து நான் என்ன நாற்றத்தோடு இருக்கிறேன், எந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், எந்த அசிங்கத்தோடு இருக்கிறேன்லாம் பார்க்க போறது இல்லை. He will come and hug me and kiss me and accept his son again. அவர் என்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து என்னை மறுபடியும் மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல அன்புள்ள தகப்பனாய் அவர் இருக்கிறார் என்பதை தான் உங்கள் உள்ளம் ருசித்து பார்க்க வேண்டும். அப்படி ருசி பார்த்தா தான் ஆராதனை நல்லா இருக்கும். அப்படி ருசி பார்த்தா தான் ஆண்டவருக்காக வாழணுன்ற எண்ணம் வரும். அது ருசி பார்த்தா தான் தேவனுடைய சித்தத்தை செய்யணுன்ற எண்ணம் வரும். அது ருசி பார்த்தா தான் எல்லாரை விட அவர் அன்பு கூறும்படியான உள்ளம் நமக்கு உண்டாகும். இல்லைன்னா சும்மா அன்பு கூறுங்கள் ஆண்டவரை, ஆண்டவருக்காக செய்யுங்கள், ஆண்டவருக்காக அதை பண்ணுங்கள், ஆண்டவருக்காக ஏன் வாழ மாட்டேன்ற, ஆண்டவருக்காக ஏன் செயல்பட மாட்டேன்ற, ஆண்டவருக்காக ஏன் வைராக்கியம் இல்லை, பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. Because the heart should understand the love of God. உள்ளம் தேவனுடைய அன்பை என்ன பண்ண வேண்டும்? புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த உள்ளம், அந்த மனுஷன், அந்த வாழ்க்கை தேவனுக்கு என்று அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கையாக மாறும். அது இல்லைன்னா எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும், வாரத்தில் 5 ஆராதனை வச்சாலும் பிரயோஜனம் இல்லை. இட் இஸ் வேஸ்ட். வசனம் சொல்லுகிறது, பன்றிகளுக்கு முன்பதாக உங்கள் முத்துக்களை போடாதிருங்கள். ஏன்னா பன்றிக்கு முத்தோட அருமை என்ன பண்ணாது தெரியாது. நிறைய போதகர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க என்ன நல்ல எண்ணம் தான், விசுவாசி நல்ல மனுஷனா மாறணும், விசுவாசி நீதிமானா இருக்கணும், விசுவாசி தேவனை நேசிக்கிறவனா இருக்கணும், விசுவாசி தேவனுக்காக வாழறவனா இருக்கணும், விசுவாசி ஆராதனையில் பங்கெடுத்துக் கொள்ளணும், சாட்சியா நிற்கணும். எண்ணங்கள் நல்லது. ஆனால் நீங்க அதை அதிகமாக வலியுறுத்தி சொல்லி முயற்சி எடுத்து அழுது புலம்பி அவங்களுக்காக டைமை கொடுத்து உடம்புக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. டீச் இட். சொல்லிக் கொடுங்க. எதை சொல்லிக் கொடுக்கணும்? கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை உங்கள் உள்ளம் என்ன பண்ணட்டும்? ருசி பார்க்கட்டும். இளையகுமாரனை போல நீ தூரமாக ஓடி இருப்பதா, அவருக்கு பேருக்கு அவமானத்தை கொண்டு வந்திருப்பதா, அதெல்லாம் உணர்ற உள்ளமாக மாறணும். முதல்ல நிறைய பேர் உணர்றது இல்லை பாருங்க. நிறைய பேர் ஓடி போயிட்டு ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கிறது. நிறைய பேர் அசிங்கத்தை உண்டாக்கிட்டு ஒன்று அசிங்கத்தை உண்டாக்கிட்டே இருக்கிறது. நெவர் திங்க் அபவுட் த ஹார்ட், நெவர் திங்க் அபவுட் த ஹவுஸ் ஆஃப் ஃபாதர். தகப்பனுடைய உள்ளத்தையோ இருதயத்தையோ வீட்டையோ குறித்து நினைக்கிற உள்ளம் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. அப்படி இருந்துதான் வேற லெவலில் இந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்கும். அவன் திரும்பி வரான். He sees the best love of his life. உலகத்தில் போய் பணம் செலவழித்து பல இடத்துல அவன் பல இன்பங்களை பார்த்துருப்பான், பல மனிதர்களை சந்திச்சிருப்பான். பட் he never faced this kind of love. ஆனால் இதை போல ஒரு அன்பை என்ன பண்ணவே இல்லை, சந்திச்சிருக்கவே முடியாது. ஏன்னா எந்த மனிதனும் கண்ணால கூட ஏறெடுத்து பார்க்க முடியாத, ஓடியே போயிடும், கண்ணுக்கு முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவன் கையில மோதிரத்தையும் மாட்டி அவனுக்கு மாற்று வஸ்திரத்தையும் உடுத்தி அவனுக்காக விருந்து என்ன பண்றாங்க ஏற்படுத்தி அடுத்து ஒரு வார்த்தை சொல்றார், நாம் அனைவரும் புசித்து சந்தோஷமா இருப்போம். எப்படி இருப்போம் சொல்றாங்க? repenting heart,
மனம் திரும்புதலின் இருதயத்தை உடையவனை தேவன் கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறார். உள்ளம் தேவனுக்கு நேராக மனம் திரும்புறதா? உங்கள் உள்ளத்திலிருந்து தேவனோட அன்பை தயவை நீங்க ருசி பார்க்குறீங்களா? அப்படி ருசி பார்க்கிறது உண்டானால் தேவன் உங்ககிட்ட நடந்துக்கிற முறை இப்படியே தான் இருக்கும். He will be happy about your future, about your life. He never think about your past. கடந்த கால வாழ்க்கையை நீ ஒருபோதும் நினைச்சு கூட பார்க்க போறது இல்லை. He going to be make you happy and make your life and future best. உங்களை குறித்து சந்தோஷப்படுறாரு. உங்களுடைய எதிர்காலத்தை இன்னும் சிறந்ததாய் மாற்றுவதற்குரிய நிலையில் அவர் கொண்டு போறார். நீங்க எண்ணி கூட பார்க்க முடியாது இந்த நிலையில என்ன கொண்டு வருவாரான். ஏன்னா இளையகுமாரன் அப்படிதான். அவன் எண்ணினது எல்லாமே வீட்டில் ஒரு கூலிக்காரனை எண்ணி வச்சுக்கன்னு கேட்கறதுக்கு தான் வந்தான். ஆனால் அவனை மறுபடியும் அதிகாரம் உள்ளவனாக, அதான் மோதிரம் சொன்னேன், புதிய வஸ்திரம் தரித்தவனாக, கனம், ஹானர், வேலைக்காரங்க மத்தியில் அவனுக்கு ஒரு கணத்தை கொடுக்குறாரு. நீங்களும் அவனு ஒன்றும் இல்லடா, அவன் என் பிள்ளாவ, இஸ் மை சன். 1000 தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம், பட் he repent and come back to me. அவன் மனம் திரும்பி வந்திருக்கிறான். அதனால பெரிய ஆள் ஆயிட முடியுமா? இல்ல. my love make him precious. என் அன்பு அவனை வெளியேற பெற்றவனாக மாற்றி இருக்கிறது. அதுதான் தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பை நீங்கள் ருசி பார்ப்பீர்களானால் அந்த அன்பு உங்களை வெளியேற பெற்றவர்களாக மாற்றும். எது உங்களை வெளியேற பெற்றவர்களாக மாற்றும்? எது மாற்றும்? அதனாலதான் பவுல் போதிக்கிறார், அன்பே பெரியதும் போதிக்கிறார். love is great. why? because only love can change. அன்பு மட்டுமே மாற்றத்தை என்ன பண்ணும்? உண்டு பண்ணும். வேற எது மாற்றத்தை என்ன பண்ணாது? உண்டு பண்ணாது. கான்ட்ராக்ட் மாற்றத்தை உண்டு பண்ணாது. தாலி மாற்றத்தை உண்டு பண்ணாது. சடங்கு சம்பிரதாயம் மாற்றத்தை உண்டு பண்ணாது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுல மாற்றத்தை உண்டு பண்ணாது. which will bring change. only love can bring change. நீதிமொழிகளை சொல்ற, சண்டைக்காரியுடன் குடியிருப்பதை காட்டிலும் வனாந்திரத்தில் ஒரு மூலையில் இருப்பது நலம். யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு? வீட்டுக்காரியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வீட்டம்மா பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கல்யாணம் பண்ணி தாலி கட்டி தொட்டு குழந்தை பெற்றிருக்கிற அந்த அம்மாவை பத்தி தான் பேசுறாரு. இவ்வளவு மாதிரி சண்டைக்காரி கூட இருக்கிறத விட எங்க போய் இருந்துடலாம்? நீ போயிட்டு வனாந்திரத்துல, யாரும் இல்லாத இடத்துல, சாப்பாடு தண்ணி இல்லாத இடத்துல, மிருகங்கள் வாழக்கூடிய இடத்துல, அந்த மூலையில போய் இருப்பது நலம். ஏன்னா நிறைய பேர் ஆயுதமா கையில் எடுக்குது. என் புருஷனை திருத்தணும்னா பிரதர் நான் இப்படிதான் செஞ்சாகணும், சண்டை போட்டு தான் ஆகணும், சண்டைக்காரியா மாறி தான் ஆகணும். அவர் தான் என்ன ட்ரிகர் பண்றாரு, அவர் தான் என்னை இப்படி மாத்தினாரு. ஆனா சர்ச்சில் இருப்பாங்க, பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்குன்ற இந்த மணியாற்ற வேலையை நிப்பாட்டிட்டு ரியல் சேஞ்சுக்கு நேரம் வருவோம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா, ரியல் சேஞ்ச் என்னது? சண்டைக்காரியா இருக்கிறதுக்கு தேவன் உங்களை அழைக்கல. ஹலோ, சண்டைக்காரியா இருக்கிறதுனால ஒரு மாற்றம் அந்த மனுஷங்கிட்ட வரப்போறது இல்ல. soon he is going to open the second channel. அவ்வளவுதான் நடக்கும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், வயதுல ரொம்ப மூத்தவர் அவர் எனக்கு. அப்ப அவர் பாவம் ஒரு காரியத்துல ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கிறார். அவருக்கு 2 சேனல். அவருக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் எந்த பக்கம் நிக்கிறது, எந்த பக்கம் நான் நிக்கிறது. எங்க கேட்டாலும் என்னதான் குற்றம் சொல்றாங்க, நான் செஞ்சதுதான் தப்புன்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. என்ன பண்றது? தாலி கட்டி குழந்தை பெற்றுட்டு 2 பிள்ளைங்க இருக்குது, கூட வாழ்ந்துதான் ஆகணும்ன்றாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் சந்திச்சிருக்கிறாரு. ஒரு மலை உச்சியில உட்காந்து பேசுறேன் அவர்கிட்ட. அவரா பேசுறாரு என்கிட்ட. நான் அவர் மட்டும் தான் உட்காந்துருக்குறோம். எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது, ஏன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாரு. எழுந்து நின்று ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தேன். அன்பு எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் நின்றுட்டு போய்கிட்டே இருங்கன்னு. அவர் சொல்றாரு பாருங்க, இந்த 7 மாசமா சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன், டார்ச்சர் குறையல, ஆனா நிம்மதி மட்டும் என் உள்ளத்தை அப்படியே மாறவே இல்லை சார் அப்படின்னாரு. இந்த வாட்டி பார்த்தான் அவரை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ ஒரு கயிறை கட்டிட்டீங்க, ஏதோ ஒரு மோதிரத்தை மாட்டிட்டீங்க, ஏதோ 2 ஃபைல்ல நீங்க கையெழுத்து போட்டீங்க, அதுக்காகவே அடிமையா யாரு கூடயும் வாழணுன்ற அவசியம் இல்ல. மாற்றங்கள் அதனால வராதுன்றேன். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பிராக்டிக்கலா பேசிக்கிட்டு இருக்கிறேன். நானும் தியரட்டிக்கலா எடுத்து பேசினா வேற மாதிரி பேசலாம். 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு தான் அந்த வசனத்தை எடுத்து சொன்னேன். சண்டைக்காரியுடன் குடியிருப்பதை காட்டிலும் எங்க போய் இருந்துடலாம்? அன்புள்ள மனைவியை ஒருத்தன் வெறுக்கிறான், அன்புள்ள மனைவிக்கு ஒருத்தன் துரோகம் செய்யறான், அன்புள்ள மனைவியை ஒருத்தன் ஒதுக்குறான், உதாசீனப்படுத்துறான்.
அவனுக்கு நிலைமை ரொம்ப பரிதாபமாக தான் இருக்கும். அது சொல்ல வேண்டியதே இல்லை. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒழுங்கு கொடுத்துருக்கிறார் தான், அது ஒழுங்கு தான். ஒரே மனைவியுடைய புருஷனாய் இருங்கன்றது ஒழுங்கு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படி தான் வாழணும், அப்படி தான் இருக்கணும். ஆனால் அதை நீங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அடிமைத்தனம் பண்ணுறதும், சண்டை போடுறதும், துரத்துறதும், அந்த ஆளை போட்டு மெதிக்கிறதும், உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியெல்லாம் ஏவி விடுறதெல்லாம் எந்த விதத்தில் சரியானது இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாருக்குமே அப்ளை ஆகும். ஒரு பெண்களுக்கு மட்டும் பேசலை, பிள்ளைகளுக்கு, பெரியவர்களுக்கு, எல்லாருக்குமே. whoever it is, no one is slave for nobody. யாரும் யாருக்கும் அடிமையானவர்கள் அல்ல. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? வசனமே, வேதமே நமக்கு பேரு சுதந்திரவாளிகள்னு வச்சிருக்குது. என்ன வாளிகள்னு வச்சிருக்குது? You are the person of freedom. You have all rights to choose whatever it is good. எது நல்லது என்பதை தீர்மானிக்கக்கூடிய உள்ளம் யாருக்கு இருக்கிறது? தீர்மானிக்கிற ஆற்றல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டு. இப்போ குடும்பத்தில் இனி ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்பு கொடுத்தா மட்டும்தான் வாழணும். ஹலோ, இல்லைங்க மிரட்டுறா, சீக்கிரமாக முடிவு உண்டு பண்ணுங்க, என்ன சொல்லுவோம்? பேசுறது புரியுதா இல்லையா? நான் இல்லை, இயேசு அப்படி பேசியிருக்கிறார். சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று என்னை குறித்து எண்ணாதிருங்கள். படிச்சிருக்கீங்களா அந்த வசனம்லாம்? நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. அன்னைக்கு இருக்கிறவங்க பயந்துட்டு இருப்பாங்க, நல்லவர்னு இவரை பார்த்தா இவரும் இப்படி இருக்கிறாரு. ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு, மாமிக்கும் மருமகளுக்கும் சண்டையை உண்டாக்க வந்தேன், தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டையை உண்டாக்க வந்தேன். நீ என்ன தேவனா யார்? நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறிய? ஏன் அப்படி பேசுறாரு அந்த இடத்துல? என்ன ஒரு முக்கியமான ஒரு கருத்தை கொண்டு வர்றாரு, அதை ஞாபகம் வச்சுக்கணும், மற்றெல்லாம் விட்டுருங்க. எது? ரிலேஷன்ஷிப் ஷுட் பி பாண்டட் பை லவ், நாட் பை எனி கம்பல்ஷன். உறவுகள் என்பது அன்பினால் இணைக்கப்பட வேண்டுமே தவிர எந்த விதமான அழுத்தத்தினாலோ எந்த விதமான ஃபோர்ஸ்னால அது என்ன பண்ணக்கூடாது, இணைக்கப்படக்கூடாது. அதனால தான் திருமணத்தின் போது அழகாக சொல்லுவாங்க, தேவன் இணைத்ததை மனுஷன் தேவன் யார் என்பதான் 1 யோவான் 4 சொல்லுது. தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் அன்பான தேவன், அன்பில் இணைச்சிருக்கிறாரு. அப்போ இதில் நிலை நிற்கணும், நீங்கள் இதில் நிலை நிற்கணும். அதுதான் சொல்ல வரேன். சபையிலையும் அப்படிதான். If you're coming to church, you are coming for the worship. சர்ச்சு பேர் பிடிச்சிருக்குது, சர்ச்சு பாஸ்டர் எனக்கு பிடிச்சிருக்குது, அதெல்லாமே ரெண்டாவது இருக்கட்டும். எது பிடிச்சிருக்கணும்? நான் தேவனை அன்பு கூறுவதனால. யாரை அன்பு கூறுவதனால? அதனாலதான் சொல்லுங்களேன், I love God so I come to worship God. அவள் தான் முடிஞ்சு போச்சு. தேவன் அன்பு கூறுறேன், அதனால சபைக்கு வரேன். தேவன் அன்பு கூறுறேன், அதனால ஆராதிக்கிறேன். அவ்வளோதாங்க பாயிண்ட். இல்லைங்க, நான் மற்றவங்கள மாதிரி நான் சண்டேக்காக நான் வருவேன், ஞானஸ்தானம் எடுத்ததுக்காக வருவேன் அப்படின்னா புரோஜனம் இல்லைன்ற. அதனால என்ன கிடையாதுங்க புரோஜனம். அதுதான் இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். ஒருத்தன் வந்து அப்பாவுடைய அன்பை விட்டு விலகி உலகத்துக்கு போய் கெட்டு சீரழிஞ்சு திரும்பி வரான். திரும்பி வரும்போது அப்பாவுடைய அன்பை அப்படி பரிபூர்ணமாக பார்க்குறான். ஏன்னா கூட இருக்கும்போது தெரியல அந்த அன்பு. பரிபூர்ணமாக அந்த அன்பை பார்த்துட்டான், அந்த தயவை ருசி பார்த்துட்டான். இன்னொரு மனுஷனை குறித்து நீங்கள் பார்க்க போகிறான். யார்? அவன் கூடவே இருக்கிறவன். அவன் அப்பா கூடவே இருந்தான். அவன் வந்து இந்த இளையகுமாரன் மாதிரி பணத்தை கேட்டு விட்டு விலகி ஓடி போய் தப்பு செஞ்சு அயோக்கியத்தனம் பண்ண இவன் அல்ல. ரொம்ப ரொம்ப செல்ஃப் மாரலி ஹி வாஸ் ரைட். தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப சரியா இருக்கிற, ஒழுக்கமா இருக்கிற, கரெக்டா இருக்கிற அப்படின்னு நினைச்சு வாழக்கூடிய ஒரு தற்குறி உள்ளவே இருக்குது. அது ஹலோ உள்ளவே இருக்குது, பைபிளோடு இருக்குது, அப்பாவோடு கூடவே இருக்குது, ஆண்டவரோடு கூடவே இருக்கிறேன்னு சொல்லுது. அவன் எப்படி நடந்துக்கிட்டான், அவனுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி, அவனுடைய சுவாபம் எப்படி, அவனுடைய புத்தி எப்படி, இதை கவனிக்கலாம் பாருங்க. எடுத்துக்கொள்ளலாம். 25 வசனம், லூக்கா 15:25 பாருங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீதவாத்தியமும் நடன கலிப்பியும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தான் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். ஹலோ, மூத்த குமாரன் மாதிரி தான் பல சபையில் விசுவாசிகளும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான கேரக்டர் இருக்கிறதுலே. நிறைய பேர் இளைய குமாரனை தான் ப்ராடிகல் சன்னு சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிறதுல ஒஸ்ட் கேரக்டர் இவன் தான். பின்னாடி இதிலே தெரியும் நம்ம பற்றி. வயலிலிருந்து வரான், அப்பா கூட தான் இருக்கிறான். வரும்போது இந்த கீதவாதிய சத்தம் என்ன பண்ணுதாங்க கேட்குது. விஸ்வா விடாக்கல்ல
வீட்டில் ஏதோ நல்லது நடக்குது அப்படின்னும் போது தான் அந்த கீதவாத சத்தியம் கேட்கும். இது கேட்குது. கேட்ட உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறான், என்ன சத்தம், என்ன வீட்டில் இன்னைக்கு விசேஷம்? வீட்டில் ஒரு ஆள் நான் மட்டும்தானே இருந்தேன், நான் இல்லாமல் எனக்கு தெரியாமல் இங்கே என்ன நடக்குது? நான் எவ்வளோ முக்கியமான ஆள், இங்கே அப்பா கூடவே இருக்கிற ஆள், நான் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிற ஆள், எனக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும், யார் என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த வேலைக்காரன் பாருங்க ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறான். கூட பிறந்த சகோதரன் வீட்டு விட்டு வெளியே போனார் இல்லையா, அவர் மறுபடியும் திரும்பி வந்திருக்கிறார். அவர் திரும்பி சுகத்துடனே வந்தபடியினால் உங்களுடைய தகப்பன் கொழுத்த கன்றை அவருக்காக அடிப்பித்து இந்த கீத வாத்தியெல்லாம் ஏற்படுத்தி சந்தோஷப்படணும்னு சொன்னாரு. அதுதான் நடக்குதுங்க அப்படின்றான். இதை சொன்ன உடனே அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது இருக்குது பாருங்க. 28. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து என்ன அடைந்தார்? அவருக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பக்தியின் அடையாளமாக இருக்கக்கூடிய முதன்மை, நிறைய ஊழியக்காரங்க, நிறைய ஆவிக்குரிய விசுவாசிகள் சொல்லக்கூடிய ஆட்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கோபக்காரங்க. அவர் ரொம்ப ரொம்ப கோபக்காரர். அந்த கோபக்காரருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாஸ்ட்டுங்க. அவர் என்ன பாஸ்டர்? அவர் இந்த பேர் வாங்கிறதுக்கு இந்த பாஸ்ட்டுங்க பாடுற பாடு என்ன பாடு தெரியுமா? பிரசங்கத்தில் திட்டுறது, தனியாக இருக்கும்போது திட்டுறது, கட்டி மாட்டிடுவாங்க. ஒரு ஊழியக்காரை பார்த்து பாருங்க, ஒரு நைட் ப்ரேயரில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் நான் இப்போ சின்ன பிள்ளைய அப்படி உட்காந்துருக்கிறேன். அவர் சொல்கிறார், சபையில் ஒரு விசுவாசி பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டா, அவங்க அம்மா அப்பா என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. அவளை போட்டு பலார் அரைஞ்சு எப்படி நீ வந்து காதலிப்ப, வேதத்துக்கு எதிரான புறமான காரியத்தை நீ எப்படி செய்வன் அடிச்சு, அவள் கண்ணே செவந்து போச்சு, கண்ணமே. அந்த வலி தாங்க முடியாம கடைசி நாங்கள் காட்டின பையனை தான் அவ கல்யாணம் பண்ணார்னார். அன்னைக்கு அந்த மனுஷன் ஒரு மாதிரியா பார்த்தேன் நான், இது சரியில்லையே, இது வந்திருக்குது என்னன்னு கேட்கணும்ல. மிருகத்துக்கு தான் உணர்வு கிடையாது, அறிவு கிடையாது. நீலாம் அந்த வயசெல்லாம் தாண்டி தானே பாஸ்ட் ஆகிருக்கிற, முகர கட்டிக்க அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? சில மூஞ்சிங்களுக்கு அதெல்லாம் அமையாது. அதுக்கு நம்மளை சொல்லி கொடுத்தோம் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் அமையணும்னு அவசியம் இல்லைங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் ஊழியக்காரன் ஆகிட்டா எல்லா உள்ளத்தையும் புரிஞ்சுக்கிற உள்ளமாக மாறி ஆகணும். அது கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் பைபிள் காலேஜ் போனோடனே எங்கள் பாஸ்டர் கேட்ட முதல் கேள்வியாக தான் எங்கள் குரூப் கிட்ட, சர்ச்சு நடத்துகிறீங்க, சர்ச்சில் வந்து தேவ தூதர்களும் தேவ மனிதர்களும் மட்டும் வந்து உட்கார மாட்டான், கேஸ் வந்து உட்காருவாங்க, லிஸ்பியன்ஸ் வந்து உட்காருவாங்க, ஓரின சேர்க்காளர் வந்து உட்காருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி ஆண்டவரை பற்றி எடுத்து பேசுவீங்கன்னு கேட்டார். அதில் முக்கவாசி தற்கூறிங்க சொன்னது என்ன தெரியுமா? சபையை விட்டு வெளியே அனுப்புவாங்க. எங்கேருந்து வெளியே அனுப்புவோம்? முதல்ல அவங்கள நாங்கள் சபையை விட்டு வெளியே அனுப்புவோம். அசுத்தமானவர்கள் என்னிடத்தில் வராதிருங்கள், வெளியே போங்க. இல்லை, அது பரலோகத்தில். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள்ன்றது தான் உலகம். சபை எங்கே உலகத்தில் வச்சிருக்கிறியா இல்லை பரலோகத்தில் வச்சிருக்கிறியா? இப்போ நிறைய நேரத்தில் அது புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ கேட்டார் பாருங்க, கேட்டுட்டு அதுக்கு ஒரு அழகான விளக்கத்தையும் கொடுத்தாரு. பேசுறதுக்கு டைம் இல்லை எனக்கு. எதனால் அன்பு கூறணும், அந்த உள்ளத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? அவன் ஒன்றும் வேணும்ன்ட்டே ஒன்றும் இந்த மாதிரி விஷயத்தில் போயிட்டு மாட்ட போடுறது, அது குழி தான், அது பாதாளம் தான். அது எவ்வளோ மோசமானதுன்னு அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். நார்மலாக இருக்கிற எல்லா மனுஷங்களுக்குமே தெரியும். யாராவது தேடி குழியில் விழுவீங்களா? தேடி பள்ளத்தில் விழுவீங்களா? ரோட்டில் வண்டியிலையோ இல்லை நடந்து போகும்போது கூட சரி, குழி இல்லாத இடமா பார்த்து, நம்ம கால் தடுக்காத இடமா பார்த்தா நகர்ந்து போகிறதோடைய வழக்கம். ஆனால் ஒருத்தர் குழியில் போய் விழுந்து கிடக்கிறான்னா கண்டிப்பாக வேணும்ட்டு என்ன பண்ணுறது? அவன் விழலை, அவனுடைய புத்தி ஏதோ கெட்டு போயிருக்குது, அவனுடைய எண்ணங்கள் ஏதோ மாறி இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்காக தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறாராங்க. அதுக்கு தான் சபை வச்சு நடத்துகிறேன். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அப்போ அதை எடுத்து சொல்கிறதுக்காக தான் சபை. அதை பண்ணுறதில்ல பாருங்கள். நிறைய நேரத்தில் சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகள் இன்னும் மோசம். இந்த சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகள் தான் மேக்சிமம் இந்த மூத்தகுமாரன் மாதிரி இருக்கிறது. இவங்க மட்டுமே இருக்கணும். யார் மட்டுமே இருக்கணும்? இவங்க மட்டுமே இருக்கணும். அந்த சபை சாவு வீடு மாதிரியே இருக்கணும். எந்த கீத சத்தமும் கேட்டுறக்கூடாது, எந்த வளர்ச்சியும் அடைஞ்சிடக்கூடாது. அப்படி கேட்டுட்டா உடனே கேள்வி, என்ன நடக்குது சர்ச்சில், எப்படி இதெல்லாம்? ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அம்பானி கல்யாணம் நடக்குது, அதை போய் கேளுங்களேன் போயிட்டு.
அம்பானி தன் பையனுக்கு கல்யாணம் நடத்துறாரு, பார்க்குறீங்களா இல்லையா? எவ்வளோ கோடி. வாயை மூடிக்கிட்டு அமைதியை வேடிக்கை பார்த்துட்டு லைக் போட்டு உட்காந்துருக்கிறான் விசுவாசி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கமெண்ட் வேற. ஆனால் ஒரு ஊழியக்காரனும் இல்லை சக விசுவாசியும் நல்லா ஆயிட்டா என்ன வயிற்றெரிச்சல் படுறான், என்னென்ன பேசுகிறான், என்னென்ன திட்டுறான். யோசிச்சு பாருங்க, எங்கிருந்து இந்த புத்தி வருதுன்னா இந்த மூத்த குமாரன். என்ன குமாரன் இவன்? அப்பா கூடவே தான் இருக்கிறான், அந்த வீட்டிலே தான் இருந்தான். ஆனால் அப்பாவுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாத, அப்பாவுடைய அன்பை ருசி பார்க்காத, அப்பாவுடைய இரக்கத்தையோ தயவையோ ருசி பார்க்காத, அதனால தான் அவன் பேர் தற்குறின்னு சொன்னேன். அப்பாவுக்கு இருதயத்துக்கு முற்றிலும் எதிரான ஒரு மனுஷன். தம்பி திரும்பி வந்துட்டான், அப்பாவுக்கு தான் உரிமை இருக்குது, அவருக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது, வெளியே போ உள்ளவா அப்படின்னு ஏற்றுக்கொள்றதுக்கு. அவரே ஏற்றுக்கொண்டார், அவரே விழாவை வச்சிருக்கிறாருன்னா அப்பாவோட இருதயத்தை புரிஞ்சவனா இருந்தா இவனும் அப்பா கூட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பான்? மகிழ்ச்சி அடைந்திருப்பான். பேசுறது புரியுதுங்களா? ஆனா அப்பாவோட இருதயமும் இவன் இருதயமும் கம்ப்ளீட்டா வேறையா இருக்குது. கையில பைபிள் வச்சிருக்கிற ஆளுக்கும் பைபிளுக்குள்ள இருக்கிற வசனம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்குது. வாயை திறந்து அன்பு கூறுவேன் ஆண்டவரேன் பாடுற ஆட்களுக்கும் வாழ்க்கையில அவங்க நடந்துக்கிற முறைமைக்கும் கம்ப்ளீட்டா என்ன பண்றதாங்க வித்தியாசமா இருக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி இப்படி இருக்கிறாங்கன்னா இந்த 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 கேரக்டர் கவனிங்க. இந்த கேரக்டர் கவனிச்சுங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். என்ன கேரக்டர் இது? 28. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். என்ன இல்லை அவனுக்கு? அதை சொல்லு. மனம் சரியில்லை, மனம் புதிதாகவில்லை, மனம் இன்னும் அப்பாவுடைய அன்பை ருசி பார்க்கவில்லை, அப்பாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத ஒரு தற்குறியுமே. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான் சபைக்குள்ள. சர்ச்சஸ் ஃபுல்லா அப்படி இருக்கிறாங்க. பாஸ்டருக்குலாம் பல விசுவாசிக்கு மேலே எரிச்சல், கோபம், பங்காளிங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். அவசியமே இல்லை. சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைங்க சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தேவனோட வார்த்தை சொல்ல வேண்டியது, கனப்படுத்த வேண்டியது எல்லாம். சபையை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னா இந்த தகப்பனை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். He never think about it, he never ran behind it. அவனை ஏறெடுத்தும் பார்க்கல, அவன் பின்னாடி ஓடி போவோம் இல்லை, ஏன்டா போனன்னு கேட்கவும் இல்லை. If you are willing to go, just go and do whatever you want, because it is your freedom to do. உன் இஷ்டம் அதுதானா விசுவாசியே? நீ வெளியே போயிட்டு சாதாரணமாக என்ன பண்ணிக்கோ, சபையை விட்டு வெளியே போ, எல்லா உரிமைகளும் உனக்கு உண்டு. யாரையும் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்க இல்லை. உன் மனம்தான் தெரியணும் எது சரியானது, எது உன் இடம், எது தகப்பனுடைய வீடு, எங்க இருந்தா சரியா இருக்கும்ன்றத நீ தான் சூஸ் பண்ணுவாங்க. மிரட்டி உருட்டி அது பிரோஜனம் இல்லை. அப்படி மிரட்டி உருட்டி 1000 விசுவாசிகளை வச்சிருக்கிறத காட்டிலும் தேவனுடைய அன்பை ருசிச்சு தயவை ருசிச்சு வந்து ஆராதிக்கிற 10 பேர் போதுமானவர்கள். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? வைக்கோலை வண்டியில ஏற்றி போடுறது வேல்யூ இல்லை. ஹலோ, நடந்து போனாலும் பாக்கெட்ல வச்சிருக்கிற 10 வைரத்துக்கு என்ன உண்டு? வைக்கோலை காட்டிலும் அதிகமான மதிப்பு உண்டு. மதிப்பு தான் முக்கியம், அங்கே வேல்யூ தான் முக்கியம், குவான்டிட்டி இல்லை. எது முக்கியம் இல்லைங்க? குவான்டிட்டி இல்லை. அப்போ நான் சொல்லலை, பரலோகமும் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். இயேசு சொல்றார், வயல்வெளியில் 10 பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், 5 பேர் கைவிடப்படுவார்கள். 5 பேர் ஏன் 10 பேரையும் கூட்டிக்க வேண்டியதானே? ஏன் 5 பேரை விட்டுறீங்க? Because heaven is the place of value. மதிப்பு வாய்ந்தவர்கள் வாழுகிற, மதிப்பு வாய்ந்தவர்கள் இருக்கிற இடம் தான் பரலோகம். அந்த மதிப்பு எங்கிருந்து வருது? பணத்துல இருந்தா இல்லை, குணத்துல இருந்து, இருதயத்துல இருந்து, மனதில் இருந்து, அந்த மனுஷனுடைய மனம் மாற்றத்திலிருந்து உண்டாகுது அந்த மதிப்பு. இங்க பார்க்கிறோம், மூத்த குமாரன் தகப்பனோடவே கூட இருக்கிறான். ஆனால் தகப்பனுடைய அன்பை குறித்தோ, அவருடைய இரக்கத்தை குறித்தோ, தயவை குறித்தோ, அவருடைய மனதை குறித்தோ எந்த விதத்தில் he is not connected. அவன் அதுல எந்த விதத்தில் பொருந்தி போனவனாக இல்லை. கோபம் அடைந்து வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். இந்த இடத்துலையும் தகப்பன் எப்படி நடந்து கொள்றாருன்னு தகப்பனுடைய அன்பை கவனிக்கலாம். என்ன நடந்தது? தகப்பனோ வெளியே வந்து, ஹலோ, தகப்பனோ எங்க வந்து, இப்ப இவனுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்க. அவன் வீட்டு விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வந்தான், அவனையும் இவர் தேடி ஓடுறாரு. இவன் வீட்டுக்குள்ளவே இருந்துக்கிட்டு கோபப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இவனையும் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? தேடி போக வேண்டியதா இருக்குது. போறாரு. போய் அவனை என்ன பண்ணினார்? எப்படி அழைத்தான்? அவனை வருந்தி அழைத்தான். எப்படி அழைத்தான் அவனை? இந்த இடத்துல இந்த தகப்பன் என்பது 100% ஆண்டவரை குறிக்கிறது. யாரை குறிக்கிறதாங்க? எந்த பாஸ்டரையும் அல்ல. ஏன்னா நிறைய பாஸ்டர்ஸ் வந்து ஆண்டவருடைய இடத்தை எடுத்துக்க பார்க்கறதுனால ஆவிக்குரிய தகப்பன், அந்த தகப்பன், இந்த தகப்பன், விசுவாசிங்க பேர் வேறு வச்சிடுறாங்க. சின்ன சங்கராச்சாரியர், பெரிய சங்கராச்சாரியர் அப்படின்ற மாதிரி பாஸ்டருக்கு இவங்களா ஒரு பேர் வச்சிடுறாங்க. அந்த தகப்பன், இந்த தகப்பன், இவராக்கும் அவராக்கும்.
அந்த மெய்ப்பன் இந்த மெய்ப்பன். ப்ரீச்சர் இஸ் ப்ரீச்சர், அவ்வளோதான். பிரசங்கிக்கிறவர்கள் பிரசங்கியார்கள். ஆமேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இறங்கிட்டேன்னா எனக்கும் பசி எடுக்கும், நானும் சாப்பிடணும். ஹலோ, நானும் இந்த உலகத்தில் தான் என்ன பண்ணி ஆகணும், வாழ்ந்தாகணும். ஐ ஹாவ் டு ஃபேஸ் திஸ் வேர்ல்டு. நான் ஒன்றும் ரெக்க கட்டி பறக்க போகிறதில்ல, தேவ தூதன் மாதிரி வானத்திலே மிதக்க போகிறதில்ல. எந்த பாஸ்டர்ஸுமே அப்படி தான், எந்த ரெவரண்ட்டும் அப்படி தான், எந்த பிஷப்பும் அப்படி தான். ஸோ மனுஷனை வந்து அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு அப்பாவை பார்க்குற தகப்பனா எல்லாம் இருக்கட்டும், ஒரு கட்டம், ஒரு லிமிட் தான். அப்பான்றது என்ன, ஹி வில் டீச், அவ்வளோதான். டீச்சிங்கில் அப்பா அவ்வளோ, அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன, அந்த கேரக்டர் தான் அங்கே பாயிண்ட்டு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? டீச்சிங் பண்ணுறேன்னா எங்கள் அம்மாவுக்கும் நான் தான் டீச்சரு, என் மனைவிக்கும் நான் தான் டீச்சர், என் பிள்ளைங்களுக்கும் நான் தான் டீச்சர். நான் போய் வீட்டில் ஹாலில் உட்காந்து பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு என் பிள்ளைங்கிட்ட இங்கே பேர் 1 Corinthians என்ன திரும்ப சொல்லுது அப்படின்னா, இப்போல்லாம் என் பொண்ணை பேசுகிற வாயை மூடிக்கிட்டு வேலையை பாருங்க. என்ன வேலை? அப்பான்னா அப்பா மாதிரி நடந்துக்கோ, அந்த வேலையை பாரு, அப்பா வேலையை பாரு. பிரசங்கியார் வேலை என்ன பண்ணாத, பார்க்காத. You are not preacher at the bedroom. You are not preacher at the living room. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேர் அப்படி இல்லை. 24 மணி நேரமும் அவர் தகப்பன் தகப்பன் தகப்பன். செத்தாலும் அவர் தகப்பன், உயிரோடு இருந்தாலும் அவர் தகப்பன். என் ஆவிக்குரிய தகப்பன் மறைந்து விட்டார், அவரை வருந்துகிறேன். கூட போயிடு. அவருக்கு வயசாயிடுச்சு, போய் சேர்ந்துட்டாரு, நல்ல பாட்டெல்லாம் பாடி இருக்கிறாரு. அந்த கமெண்ட்ஸில் போய் படிக்கிறேன் பாருங்க, ஐயோ என் தகப்பனை இழந்து வாடுகிறேன், உள்ளம் வாடுகிறது. பொண்டாட்டி வாடிக்கிட்டு இருக்கிறா, பிள்ளைங்க வாடிட்டு கிடக்குது. ஹலோ, உனக்கு பொறுப்பு நிறைய இருக்குது, அதை பாரு. சபையை கொடுத்துருக்கிறாரு, அதை பாரு. அதெல்லாம் பார்க்கறது இல்லை. தேவையில்லாத சென்டிமெண்ட்ஸ். ஏன்னா இவங்க உண்டாக்குறது, அவங்க மேலே தப்பு கிடையாது. பாஸ்டர்ஸ் தங்களுக்கு ஒரு பேர் உண்டாக தங்களுக்கு அப்படி இல்லை, தேவையே இல்லை. அதனால இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறேன், இந்த இடத்துல தகப்பன் என்பது 100% தேவனை மட்டுமே குறிக்கிறது. யாரை மட்டுமே குறிக்கிறது அது? அப்படின்னா நான் அர்த்தம்னா எங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இளைய குமாரன் மாதிரியோ மூத்த குமாரன் மாதிரி நடந்துட்டு பாஸ்ட் வந்து வருந்தி அழைப்பார், பைபிள் அப்படி போட்டிருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட வராதிங்க. நான் அதுதான் சொன்னேன். போயிட்டீங்கன்னா ஃப்ரீடமாக விட்டுருவேன்றேன். ஒரு நாள் கேட்பேன், 2 நாள் கேட்பேன். அப்புறம் விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்கள் எதிர்க்கே வந்தால் கூட யாருங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, யாருன்னு தெரியல, நகருக்குன்னு போய்கிட்டே இருப்பேன் நான். ஹலோ, அதுதான் ஃப்ரீடம், அதான் அப்ரோச், அதான் சரியானது. நோ சென்டிமெண்ட்ஸ். கிறிஸ்துவ வாழ்க்கையில் சென்டிமெண்ட்டுக்கு எங்கள் இடமே கிடையாது. சென்டிமெண்ட் பார்த்தா நரகம்னு ஒரு இடத்துல அனுப்ப போகிறதே இல்லை. ஹலோ, சென்டிமெண்ட்டை பார்த்து அக்கிரமம் செய்ய காரர் என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. இஸ் காட் லவ்ஸ். எப்போ உள்ளே இருக்கிற வரைக்கும், வீட்டு வாசலில் நிற்கிற வரைக்கும், கண்ணில் படுற வரைக்கும், கண்ணை விட்டு தூரமாக போயாச்சுன்னா போனது தான். இவன் தூரமாகவும் போய் தொலைக்க மாட்டேன்றான், போனவாது நிம்மதியாக இருந்திருக்கும். அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு வரட்டும். அவர் 4 கேள்வி நறுக்குன்னு கேட்குறேன், எப்படி அந்த பயலை உள்ளே சேர்ப்பாரு? நான் எவ்வளோ ஒழுங்காக இருந்தேன், ஒழுக்கமாக இருந்தேன், என்னை விட்டுட்டு அவன் முக்கியமா? நான் ஒருத்தன் போதாதா இவருக்கு? அவன் முக்கியமாவே என்னென்ன பேச போகிறான்னு பாருங்க. அப்படியே இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்கள், ஆவியில் நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே பொருந்தும் இது. இந்த யாரு, இந்த மூத்த குமாரனுடைய கேரக்டர் என்ன பேசுறான்னு மட்டும் பாருங்க. வருந்தி அழைத்தான். 29, அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக பேசுறான் பாருங்க. இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து என்ன பண்ணி, நான் சொல்லுங்களேன், இத்தனை வருஷ காலமாய் நான் சபைக்கு வந்து நான் சபையில் வேலை செய்து பேசுறது, சோறு சாப்பிட்டது பேச மாட்டான். ஹலோ, சபையால் பெற்றுக்கொண்ட நன்மையை பேச மாட்டான். எதை பேசிக்கிட்டு இருக்கிறான்? நான் இத்தனை வருஷ காலமாய் உமக்கு நான் ஊழியம் செய்து. இல்லை, அன்புல இருந்தால் இதெல்லாம் பேச மாட்டேன். நீ அன்பு இல்லாததுனால, பண்பு இல்லாததுனால, நல்ல உள்ளம் இல்லாததுனால எது தெரியுமா பேசுது? 3வது மனுஷன் சண்டைக்காரன், சதிகாரம் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். என்ன பேசுறான்? இத்தனை வருஷ காலமாய் உமோடு கூட இருந்து ஊழியம் செய்து ஒரு காலமும் உங்களுடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. எது கொடுக்கவில்லை? 3 வேளை தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். அப்பாவுடைய மூத்த குமாரன்னு பேர் வேற, அதிகாரம் வேற, கீழே வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்க, இவ்வளோ நன்மைகள் இருந்தும் நன்றி கெட்டவன் இந்த தற்குறி பேசுறது என்னது? இவன் எனக்கு ஒன்றுமே நீர் செய்யவில்லை. எவ்வளோ கிறிஸ்தவங்க பேசுறத நான் கேட்டிருக்கிறேன் தெரியுமா? எவ்வளோ நன்மைகளை பெற்றிருப்பாங்க ஆண்டவர்கிட்ட. என்ன செஞ்சிட்டார் அவரு? என்ன பண்ணிட்டார் அவரு? இப்படி இல்லாவா பண்ணிட்டார், இப்படி இல்லாவா
நிறைய பாஸ்டர்ஸ் வேற அதில் மாட்டிப்பாங்க. அதில் எவ்வளோ செஞ்சேன் பிரதர், அந்த விசுவாசிக்கு இப்படி பண்ணிட்டா பிரதர். அதனால தான் சொல்கிறேன், தண்ணி தவிர வேற எதுவும் வைக்கக்கூடாதுன்ற முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் ஊழியத்தில். ஹலோ, விசுவாசி அவனா வந்தால் ஜோம் பண்ணி அவனுக்கு ஆறுதல் சொல்லி அந்த லிமிட் இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இன்னும் ஓடி ஓடி போய் யார் ஊழியம் செய்ய சொன்னது? எம்ஜிஆர் பாட்டு கேட்டு வந்திருந்திய, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் உழைக்கணும்ட்டு. அதுக்கு இங்கே இருக்கக்கூடாது, அரசியல் அது. அங்கே பேசலாம். உன் வீட்டுக்கு அது கூடும் போது வந்தனே, காவா நோண்டி விட்டனே, அந்த ஹெல்ப் பண்ணனே, எனக்கு ஓட்டு போடலையேன்னு கேட்டால் அங்கே நியாயம் இருக்குது. பிரசங்கியாருக்கு வேலை என்ன? பேதுரு போ சொல்கிறார் அப்படியே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதும் பிரசங்கம் பண்ணுவது மட்டுமே எங்களுடைய வேலையாக இருக்குதுன்றார். அவர் ஒர்க் இஸ் டு ப்ரீச் அண்ட் டு ப்ரே. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படின்னா மற்றவங்க மேலே கரிசனம் இல்லை, அக்கறை இல்லை. இல்லை, அவங்க வாழ்க்கை அவங்க தான் வாழ்ந்தாகணும். They should, each and everyone should face their life. பிள்ளைங்கள் கூட வளர்றாங்கன்னா, குழந்தையா இருக்கும் போது நீங்கள் பால் கொடுத்துருப்பீங்க, குழந்தையா இருக்கும் போது ஊட்டி விட்டுருப்பீங்க, குழந்தையா இருக்கும் போது தாளாட்டி தூங்க வச்சிருப்பீங்க. 20 வயசுல அதை எதிர்பார்த்தா 20 வயசுலேயும் ஃபீடிங் பாட்டிலே எதிர்பார்க்குறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த குழந்தைய? ஹலோ, 20 வயசுலையும் தாளாட்டி பாடு தான் தூங்க வைக்கணும்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? உங்கள் வளர்ச்சி இருக்குமா? உங்களுக்கு நிம்மதி இருக்குமா? 2-3 வருஷம் அந்த நிலைமைக்கே நமக்கு உயிர் போகுது. 20 வருஷமா அப்படியே இருக்குது, 30 வருஷமா அப்படியே இருக்குது, 40 வருஷமா அதே எதிர்பார்க்குறான்னா அவனை கொண்டு போயிட்டு தனியாக விடுறது தான் பெஸ்ட்டு. அவனை கொண்டு போய் எப்படி விடுறது தான் பெஸ்ட்டு. ஆமாம், இன்றைக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிற நிறைய நல்ல விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம், when you become 5 வயசு ஆச்சுன்னா they will give you individual room, தனி ரூமை கொடுத்து start to learn and start to do anything. கற்றுக்கோ எல்லாத்தையுமே, தனியாயிரு. but they will be watching up to the age of 18. 18 வயசு வரைக்கும் பிள்ளைங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் they will give the freelance. உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து you do whatever you want. உன் ரூமை நீயே சுத்தம் பண்ணிக்கோ, நீ ரூமை நீயே க்ளீன் பண்ணிக்கோ, உன் புக்ஸை நீயே பார்த்துக்கோ. இங்கே அப்படி இல்லை. 10வது படித்தாலும், காலேஜ் ஃபைனல் இயர் வந்தாலும், வேலைக்கே போனாலும், என் புள்ள என்றைக்குமே புள்ள தானுங்க, இடுப்பில் உட்கார வச்சுக்கோன்றேன். என்ன இல்லை, இந்த அவங்கள என்ன சொல்கிறது, குருவிக்காரங்களா, அவங்களும் அப்படி சைடில் போட்டு உட்கார வச்சுருக்குறாங்களா, அது மாதிரி உட்கார வச்சுங்க. யார் கேட்க போகிறா? அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அவன் வாழ்க்கை அவன் தான் வாழணும். அவனுக்கு நீங்கள் ஆவியானவராக மாறிடக்கூடாது. பொண்டாட்டியட அவன் சொல்கிறதுலாம் தலையாட்டக்கூடாது. அப்படின்னா வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை பாருமான்னு சொல்லணும். கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். யாருக்குள் கீழ்ப்படியுங்கள்? யாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு அப்படியே கண்மூடித்தனமாய் கீழ்ப்படியுங்கள் இருக்குதா? கர்த்தருக்குள் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை, அவர் கொடுத்துருக்கிற பிரின்சிபல்ஸ், இதுக்குள்ளே கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் குடும்பம் எதிர்காலம் நல்லா இருக்கும், உன் மனைவி நல்லா இருப்பா, உன் மனைவி வீட்டு ஓரங்களில் கணித்திருக்கிற திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், உன் அம்மா அப்பாவையும் நீ நல்லா பார்த்துக்கலாம். இல்லை சொல்லும்படியேன் கேட்கிறேன் அப்படின்னா நீ கல்யாணமே பண்ணிடக்கூடாது. உன்னெல்லாம் ஓட விட்டு கல்லால் அடிக்கணும், தப்பு. ஏன்? உனக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு, உனக்கு தனியாக எல்லா அவயவங்களையும் கொடுத்துருக்குறாரு. நீ யோசிக்கணும், நீ சிந்திக்கணும், நீ செயல்படணும். நீ ஒரு மனுஷனாக மாறி முழுமையாக நிற்கணும். யாரையும் சார்ந்து நிற்கணுன்ற விருப்பத்தை மனசில் வைக்காத. விசுவாசிகளுக்கு முக்கியமாக சொல்லித்தரேன் நான், நீங்கள் சார்ந்து நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்லி லே ஆன் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பில் மட்டும் சார்ந்துருங்க. வேற எந்த மனுஷனையும் வேற எந்த காரியத்தையும் சார்ந்து வாழணும்னு ஒரு நாள் முயற்சி பண்ணாதிருங்கள். ஏன்? இன்னொரு மனுஷனோட பழகிறது கூட சரி, லே ஆன் த லவ், நாட் ஆன் த மணி, நாட் ஆன் த ரிலேஷன்ஷிப்ஸ். பணத்துக்காக ஒரு மனுஷனை சார்ந்து வாழாதீங்க, ஏதோ ஒரு உறவுக்காக ஒரு மனுஷனை சார்ந்து வாழாதீங்க. அன்புக்காக மட்டும் ஒரு மனுஷனை சார்ந்து வாழுங்கள். அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக கொண்டு போகும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க பிரச்சனை அதுதான். மூத்த குமாரன் ஏன் அப்பா கூடவே இருக்கிறான், அப்பா கூடவே சாப்பிட்றான், அப்பா, ஆனால் புத்தி மட்டும் பாருங்க என்ன வருது, நீர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை. எவ்வளோ பெரிய பேர் பாருங்க. இதுக்கு அவன் பண்ணதே மேல்,
அவனாவது வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்து அவன் திருந்தும் போது கூட சொல்லியிருப்பான், நீ உங்ககிட்ட இருந்து இவ்வளோ வாங்கினப்பா, இத்தனை லட்சம் கொடுத்தீங்க, இத்தனை கோடி கொடுத்தீங்க. ஆனால் இவன் பாருங்க உள்ளவே இருந்துக்கிட்டு இவனுடைய புத்தி, இவனுடைய எண்ணம் எல்லாம் எவ்வளோ அந்தகாரப்பட்டிருக்குது. இந்த அந்தகாரப்பட்ட புத்தி இதோடு நிற்குதா? அடுத்த கட்டம் தான் அந்த ஆவிக்குரியனோட பழகிருக்கேன். நான் தான் சொல்லணும், ஒயிட் அண்ட் ஒயிட் பென்டிகாஸ்டல் கிறிஸ்டியன். நான் 12வது வரைக்கும் டிவியே பார்த்ததில்லை, சினிமா பாட்டை கேட்டதில்லை. ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் சினிமா தேட்டருக்கு நான் போனதில்லை, இனி போக போகிறதும் இல்லை. ஆனால் அந்த மாதிரியான ஒரு வளர்ப்பில், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கும்போது கூட என்னோடு இருந்த சக விசுவாசிகளாக இருக்கட்டும், சக ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், அவங்க வாயிலிருந்து ரெகுலராக வரக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? மற்றவங்களை பேசும்போது இவன் பேசுகிற வார்த்தை தான். அடுத்த வார்த்தை கவனிங்க, 30வது வசனம். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொழுத்து கன்று இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். எங்க கை வச்சான் பார்த்தீங்களா? கரெக்டா? ஹலோ, தன்மானத்தில் ஒரு மனுஷனுடைய சென்சிட்டிவாக உணரக்கூடிய ஒரு விஷயத்தில் கொண்டு வந்து கை வைக்கிறான். யார் இடத்துல? மற்ற எதை ஒன்று தாங்கிடுவான் மனுஷன். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது பாருங்க, தனி மனித ஒழுக்கம். அதுவும் நம்ம ஊரில் இதெல்லாம் ரொம்ப உச்சகட்டம். நான்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளுடைய வார்த்தை அறிந்து கொண்டு இதில் வளரும் போதே தொடச்சி போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். புரியுதுங்களா இல்லையா? நான் சின்ன வயசுலேருந்து கோயிலில் படித்து வளர்ந்தவன். நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எங்கள் ரோட்டில் பார்த்தாலும் நான் பார்க்க மறந்துட்டுறாங்க கூட அவங்க பார்த்து பேசுவாங்க. அப்போ என் வீட்டு நாய்கில் இருந்து ஒரு மனுஷன், என்ன அவன் லவ் எதாவது பண்ணுறானா, ரோட்டில் நின்று பேசுகிற, யோ லவ் பண்ணால் பார்க்கில் தானே பேசுவேன், நடு ரோட்டில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியே பேசுவாங்க. அப்போ நான் சொல்கிறது 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அப்போ ட்ரெண்ட் அப்படி தான். இப்போ வந்து பப்ளிக்காக இருக்குது எல்லாமே. அப்போ ட்ரெண்டு வந்து மறைஞ்சு இருக்கிறது தான். வயசானவர் பாருங்க, அவர்கிட்ட சொன்னேன் நான், யோ அது இப்படியா நின்று பேசுவாங்க, உனக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறது அதை தவிர வேறு எந்த வேலையுமே இல்லையா அவகிட்ட? அவர் மனுஷி கிடையாது, அவகிட்ட அன்பு காட்டணும்னு கிடையாது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு மனுஷனுக்கு. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கிட்ட பேசினாலும் அது மட்டும்தானா? ரொம்ப காஞ்சி போயிருப்பானுங்க போல இருக்குது நம்ம ஊரில். மொத்தமாக அப்படி தான் இருக்குது. ஒரு ட்ரெயினில் கூட போகிறோம், ஏறி போகிறோம்னா 2 பேர் உட்காந்து பேசணும், அதே பார்த்துட்டு இருக்கிறான். 4 பேர் இப்படி உட்காந்துருக்குன்னு கூட எழுத்துருக்கு போய் உட்காந்துக்கிறான். என்ன சினிமாவை ஓடுதாங்க? அவங்க 2 பேர் எதாவது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு பிரிஞ்சு போகிறாங்க, நாசமாக ஏதோ பண்ணுறாங்க. உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலை என்ன? நான் இதில் முக்கால்வாசி பார்த்தது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எதுவுமே அமையல. இந்த மாதிரி இருந்தால் எப்படி அமையும்ன்றேன். ஆனால் இந்த மாதிரி வாயி, இந்த மாதிரி புத்தி இருந்தால் உனக்குலாம் எது வரும்னு கேட்குறேன். பேசிகள் இடத்தில் ஆஸ்தி அழித்து போட்ட இந்த மாதிரி பேசிக்கின்னு இருந்தா உனக்கு எந்த பத்தினி வந்து மாட்டுவான்னு கேட்குறேன். இந்த லாங்குவேஜில் பேசுவோம் நம்ம. சரி தம்பி, வேசிகள் எடுத்து போய் ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான், நீ உள்ளே உட்காந்துக்கிட்டு என்னத்தை நீ பண்ணன்னு மட்டும் சொல்லு. என்ன ஒழுங்கில் இருந்த? அவன் ஒரு ஒழுங்கு பற்றி மட்டும் பேசுகிறான். உங்களுடைய கற்பனைகளை ஒன்றும் மீறவில்லை. எதை மீறவில்லை நான் அப்படின்னா, நான் கரெக்டாக சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டேன், கரெக்டாக பைபிள் 10 அதிகாரம் படிச்சுட்டேன், கரெக்டாக ஜெபம் பண்ணிட்டேன், கரெக்டாக தசமாங்க காணிக்க கொடுத்துட்டேன். ஏன் எல்லாம் கரெக்டாக இருந்தேன்? நான் இதான் மீறி நடந்தேனா? இல்லை, அது எல்லாத்த விட முக்கியமானது என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. என்ன பண்ணுவாயாக? நீ அன்பு கூர்ந்து இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா முதல்ல சொல்ல மாட்டேன். அன்பு கூர்ந்து செஞ்சிருந்தா இதெல்லாம் வேல்யூ, இதுக்கெல்லாம் மதிப்பு இருக்குது. எதுக்கு? நீ சொன்னதுக்கெல்லாம், நீ வந்த ஆராதனைக்கு, நீ கொடுத்த காணிக்கைக்கு, நீ செஞ்ச செயலுக்கு, நீ செய்த நற்காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் மதிப்பு உண்டு. ஆனா நீ சொல்றது என்ன? ஒரு பிள்ளையா நான் வந்து உன் பேச்சை தட்டாம நடந்தனே, எனக்கு என்ன கொடுத்த, என்ன செஞ்சன்னு கேட்குற. நன்றி இல்லாம ஒன்று புரிஞ்சுக்கணும். நீ எதை புரிஞ்சுக்கிடணும்? அதுதான் அப்பா அடுத்தது அவனுக்கு டீச் பண்றாரு. என்ன டீச் பண்றாரு பாருங்க, 31. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு. இதுதான் இளைய குமாரனுக்கு பிராக்டிக்கலா காமிச்சிட்டாரு. நீ என்னை விட்டு ஓடி போனாலும் சரி, உன் அண்ணனே உன்னை தம்பின்னு சொல்ல மாட்டேன்றான். அந்த அளவுக்கு கீழ்த்தரமான பையன் நீ. ஆஸ்திகள்னா உனக்கு கொடுத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அழிச்சிட்டு வந்துட்டு இப்போ உனக்குன்னு ஒன்றும் கிடையாது. நடுத்தெருவில் நிற்கிற, பன்றிகளை மேய்ச்சிட்டு வந்திருக்கிற, என் கூலிக்காரருக்கு கூட நீ சமமானவன் இல்லை. நம்ம லாங்குவேஜ் சொன்ன காலில் போகிற செருப்பு கூட நீ தகுதியானவன் இல்லை. அப்படி இருந்தும் உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை அன்பு கூறுறேன், உன்னை மறுபடியும் பிள்ளையா ஏற்றுக்கொண்டேன். ஆனா இங்க இவனுக்கு அதை சொல்ல வேண்டியதா இருக்குது. கூடவே இருக்கிறவனுக்கு என்னது? என்னுடையதெல்லாம் யாருடையதல்லவா? உன்னுடையதல்லவா? அந்த எண்ணமே உனக்கு இல்லையா? அப்ப நான் என்னுடைய அன்பை ருசிக்கலன்னு அர்த்தம்.
ஹலோ, நிறைய நேரத்தில் இந்த சொத்து தகராறு பிரச்சனைலாம் வர இடம்லாம் பாருங்க, அதெல்லாம் இந்த மாதிரி குரூப்பாக தான் இருக்கும். நல்ல பிள்ளைங்களா இருந்திருக்கும், வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கும், கோடு போட்டால் தாண்டாத பிள்ளைங்களா இருந்திருக்கும், அவ்வளோ நல்ல பிள்ளைங்களா இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து சூழ்நிலைகள்லாம் மாறினோடனே அப்பாவோட பெரிய சண்டை வந்துடும், அப்பா வீட்டை விட்டு துரத்துறது எல்லாம் நடக்குதுங்க. சொத்துக்காக கொலை செய்யறது எல்லாமே நடக்குது. ஏன் நடக்குது? அப்பாக்குரியதெல்லாம் யாருக்குரியது? அது எனக்குரியதல்லவா? யாருக்குரியதல்லவா? அந்த அந்த புத்தி இருந்ததுன்னா, ஹலோ, வீட்டை நீ நல்லா பார்த்துப்ப, அப்பாவை நீ நல்லா பார்த்துப்ப. அவர் கொடுக்குறாரோ கொடுக்கல, அது அவருடைய உரிமை. அது பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு நாளும் நான் இன்னைக்கு நான் என் லைஃப்பை பற்றி நான் பார்க்கறது எதையுமே நான் ஆண்டவரே இது எனக்கு செய்யும் நான் கேட்டதில்லை. கேட்கறதுக்கான காரியங்கள் நிறைய இருக்குது, கேட்குறேன் அதெல்லாம். ஆனால் நான் அனுபவிக்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, ஐ நெவர் ஆஸ்க் அண்ட் பெக் எனிதிங் டு காட் ஆர் எனி மேன். எதுவுமே நான் பண்ணதில்லை. ஆண்டவர் எனக்கு நல்ல வண்டியாய் வாங்கி தருவீராக, இல்லை. நல்ல காராக எனக்கு தருவீராக, இல்லை. நல்ல வீடாக தருவீராக, இல்லை. வீட்டை எப்படியாவது என் பேர் எழுதி வச்சுருந்த ஆண்டவரே, இல்லை. ஹலோ, ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன், ஃபோன் வந்துச்சு எங்கள் அம்மா கிட்ட இருந்து. இப்போ தாலுக்கா ஆஃபீஸுக்கு வந்திருப்போம், உன் பேரில் எல்லாத்தையும் மாற்றிட்டு கையெழுத்து மட்டும் போட்டு போயிட்டே இரு. என்ன வேல்யூனே தெரியாது. நேராக போனால் கையெழுத்து போட்டு மறுபடியும் வந்து அமைதியை படுத்து தூங்கிட்டேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஹலோ, இன்னொரு நாள் அப்படி தான், மதியானம் தூங்கும் போது தான் நிறைய வேலையை செய்கிறாரே அவர். ஒரு நாள் தூங்கினே இருந்தால் மதியானம் ஃபோன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வண்டி சூப்பர் பைக் அப்படி தான் வாங்குறேன், 1.5 லட்சம் கொடுத்து. ஒரு ஃபோன் வருது, நேராக ஷோரூமுக்கு வந்திருப்போம், அங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது, நீ வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இரு. போனால் கையெழுத்து போட்டு வண்டி எடுத்தால் வந்துக்கிட்டே இருந்தேன். ஹலோ, கல்யாணமும் அதே போல் தான். எந்த டைப்ரைட்டிங் சென்டர் வெளியும் நிற்கலை, எந்த ரோட்டு வெளியும் நிற்கலை. ஹலோ, அவள் சர்ச்சுக்குள்ளே தான் இருந்தா, அவளும் மூஞ்சி கூட பார்த்ததில்ல, அவகிட்ட பேச மாட்டான், அவளும் பேச மாட்டா. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? எதுக்கு பின்னாடி தேடி ஓடலைன்றேன். ஆண்டவரே எனக்கு எப்படியாவது நல்ல மனைவியாக அப்படி தருவீராக, இப்படி தருவீராக, உபவாச ஒன்றும் கிடையாது. அப்படி வேலையை செய்கிறேன், அவ்வளோதான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்னை இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் கணம் பண்ணுறார். பெரிய பிஸ்னஸ்மேன் காஞ்சிபுரத்தில். அவர் 1 வீக் முன்னாடி அவர் கூட வெளியே போயிருந்தேன். அப்போ அவர் சொல்கிறது அதான், உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார், பொறாமையாக இருக்குது எனக்கு, உங்களை மாதிரியே மாறணுன்றார். என்னன்னா வயசு ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. வயசு அதிகமாகிடுச்சு சார், நான் உங்கள் வயசெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் உங்களை மாதிரி தான் வாழ்ந்துருக்கணும். நான் சொல்கிறேன், நான் வாழ்வது என்னால் அல்ல, எல்லாம் தேவனுடைய கிருபையினால். அவர் சொல்கிறாரு, யாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு நான் வாழலை. பாஸ்டாக இருக்கிற இது செய்யலாமா, எனக்கு எதை செய்யணும் செய்யக்கூடாது எனக்கு தெரியும். புரியுதா இல்லையா? யாரும் எனக்கு டிக்டேட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. தவறாக இருந்தால் நான் எனக்கு கடவுள் திருத்த போகிறார், இப்போ மாற்றிக்குவதை இது சரியில்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டோம். நீ யார்? உனக்கே 1000 பிரச்சனை இருக்குதுன்ற எனக்கு அட்வைஸ் பண்ணுற ஆளுங்களுக்கு சொல்கிறேன். நீ திருத்தி கொள்ள வேண்டியது 1000 விஷயம் இருக்குது. பாஸ்ட் இதை செய்யலாமா, உனக்கு என்ன வந்துச்சுன்றேன். ஊழியம் பண்ணலாம்ல, வண்டி எடுத்துக்கிட்டு எதுக்கு போகிற? எல்லாம் 5 நாளைக்கே கொதிக்கிறிய. இப்போ அடுத்து ஒரு பெரிய இது வச்சுருக்கிறேன், அதுக்கு என்ன ஆமானுங்கன்னு தெரில. இவங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறது, பாஸ்டர்னா இப்படி தான், முடியை வெட்டிடணும், வாழ்க்கையை வெறுத்துடணும், தொலைன்னு ஒன்று போட்டுக்கணும், பிரசங்கம்னு ஆரம்பிச்சா ஐயோ விசுவாசிகள் சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, பில்லு எப்படி கட்ட போகிறேன், என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் தெரில, என் பிள்ளைங்களுக்கு எப்படி பால் வாங்கி கொடுப்பேன்னு தெரில, பசியோடு வந்து நிற்கிற அடியே மளிகை சாமான் வாங்கலை அப்படின்னு வந்து புலம்புற ஆளாக இருந்தால் ரொம்ப இவங்களுக்கு குஷியாக இருக்கும். பரவாயில்ல நம்ம ஆள் அப்படின்ட்டு. நம்மளை மாதிரி வந்து நிற்கிறேன் பாருங்க, காலைல வேலைக்கு போகிற, காலைல சிக்கன் வாங்கி கொடுத்துருக்குறேன், அழகாக 2த்தையும் செஞ்சுருக்கிறேன், பிரியாணி இருக்குது, குழம்பும் இருக்குது. பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக போய் ஒரு தூக்கம் போட்டு எழுத போய் அழகாக உட்காந்து சாட போகிறேன். இந்த லைஃப் எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றீங்க? பிடிக்காதான்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியுன்றேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் கேட்டேன்னான்னு கேட்குறேன், நான் கேட்கலையே. அவர் கொடுக்குறத பார்த்து நீங்கள் பொறாமப்படுறதை விட்டுட்டு நீங்கள் அவர்கிட்ட இருந்து எப்படி பெற்றுக்கொள்ளலான்றத கவனிக்க பாருங்க. லுக் ஆன் டு த காட். அதுதான் பாட்டை பாடணும். ஒத்தாசை வரும் பர்வதம் யாரு? கடவுள், ஆண்டவர். அவரை நோக்கி பாருங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கலாம் இதை விட பெஸ்ட்டான நிலைமைக்கு உங்களால் போக முடியும். எனக்கே செய்கிறாருண்ணா. ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? எனக்கு யாரும் தனிப்பட்ட விதத்தில் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது வெளிப்படையா.
யார் வீட்டுக்கு நான் போகிறது இல்லை, சபை உண்டு, என் ரூம் உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு இருக்கிறேன். எந்த மனுஷங்கிட்ட போய் நிற்கிறது இல்லை, யாருக்கிட்டே போய் கடன் வாங்குறது இல்லை. பேசுறது புரியுதா உங்களுக்கு? நன்மையும் கிருபையும் என்னை என்ன பண்ணும், அது தொடரும். உங்களையும் அப்படிதான் சொல்லி தரேன். அது என்ன பண்ணும் உங்களையும்? அது ஒன்று மட்டும்தான் கிளியராக இருக்கணும். தேவனுக்கு உரியதெல்லாம் யாருக்குரியது? எனக்குரியது. அவருடைய அன்பே எனக்கானதாக இருக்கும் போது, பூமியும் அதன் நிறைவும் அவருடைய இதுன்னு இருக்கும் போது எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அந்த புத்தி எப்போ வரும்? இந்த மூத்த குமாரனுக்கு ஆப்போசிட்டா நீங்க மாறணும். என்ன புத்தி? அப்பா சொல்லி கொடுக்குறாரு, எனக்குரியதெல்லாம் யாருக்குரியது? உன்னை பட்னியா விட்டுருவானா? உன்னை வெறுமையா விட்டுருவானா? உன்னை கையேந்த விட்டுருவானா? பிச்சை எடுக்க விட்டுருவானா? உன்னை வருத்தப்பட்டு பாரம் சுமக்க விட்டுருவானா? இல்லை 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 இல்லை. பொறாமப்பட்டு வைத்தறிச்சல் பட்டு என்னென்ன பண்ணணும் அத்தனையுமே பட்டு எதிரிகளை பந்தாட விடுவான் உன்னை பார்த்து. அந்த நிலையில தான் உன்னை உயர்த்துவான், அந்த நிலையில தான் உன்னை நான் வைப்பேன். நம்புறீங்களா நீங்க? அதை அப்படிதான் ஆண்டவர் வைப்பார். அதை ஏன் சொல்றேன்? இந்த மூத்த இளைய குமாரன் சரி தப்பு செஞ்சுட்டு வந்துட்டான், ரைட்டு. மூத்த குமாரன் மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு நிறைய நேரத்தை பிரச்சனை தான். என்ன பிரச்சனை அவங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிறாங்க? ஏன் அப்பா கிட்ட சண்டை போடுறாங்க? ஏன் ஆண்டவர் மேல அன்பு இல்லை? ஆண்டவர் மேல ஒரு நல்ல எண்ணம் இல்லை? ஆண்டவருடைய காரியங்களில் ஏன் அவங்க அன்போடு ஏன் செயல்படலன்னா காரணம் அதுதான். என்ன எண்ணம் கிடையாதுன்னா அந்த ஒரு பாயிண்ட் தான். தேவனுக்குரியதெல்லாம் யாருக்குரியது? அது அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அன்பு இருந்தால் மட்டும்தான் சமாதானம் இருக்கும் அந்த இடத்துல. ஹலோ, நிறைய நேரத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க பாருங்க. 20 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலும் என் புருஷன் வீடு, ஒரு நாள் என் வீடு என்ன பண்ணாது, அது வரவே வராது அந்த வாயில. ஏன் வரதில்லை? நேரத்தை புருஷங்களும் அப்படி நடந்துக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை. என் வீடு, நீ எங்கே இருந்தோ வந்தவ அப்படின்னு இருக்கிற ஆளும் இருக்கிறான். அங்கே ஒன்றும் பேசி பிரோஜனம் இல்லை. ஆனால் நிறைய நேரத்தில் அப்படி இருக்குது. ஏன் இப்படி இருக்கிறதுல அப்படி இருக்கிறாங்கன்னா காரணம் என்னன்னா, தேர் இஸ் நோ லவ் இன் தேம். அதான் பாயிண்ட். அங்கே என்ன இருக்கிறது இல்லை, அங்கே அன்பு இல்லை, கான்ட்ராக்ட் இருக்குது. கான்ட்ராக்ட் நடந்துடுச்சாங்க. 2 பேரும் சைன் போட்டாச்சு, 2 பேர் கையெழுத்து போட்டாங்க, 2 பேர் மோதிரத்தை மாற்றிப்பாங்க, 2 பேர் பைபிளை மாற்றிக்கிட்டாங்க, 2 பேர் தாலி கட்டிக்கிட்டாங்க. சாரி, ஒருத்தர் தாலியை கட்டிக்கிட்டாங்க. எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனால் நடக்க வேண்டியது முக்கியமானது ஒன்று இருக்குது. என்னது அது? அன்பு மட்டும் அங்கே இல்லை. எப்படி அன்பு கூறுவது? என் புருஷன் இளையகுமாரன் மாதிரி கூட இருக்கலாம், மோசமான ஆளுங்க, குடிகார பையன், பட் யூ ஷுட் ஸ்டார்ட் டு லவ். தட் இஸ் காட்ஸ் லவ். தட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் லவ். உங்கள் அப்பாவுடைய அன்பு தான், உங்கள் அப்பாவுடைய இருதயம் அதுதான். அப்போ உங்கள் அப்பாவுடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது தான் சரியான விசுவாசியாக இருக்க முடியும். நீங்கள் அது சபையிலையோ சொந்த வாழ்க்கையில எல்லா இடத்துலையுமே. மூத்த குமாரனுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறாரு. எப்பா, நீ எனக்கு விருப்பத்தெல்லாம் செஞ்சன்றதுலாம் பிரச்சனை இல்லை, நான் சொன்னதெல்லாம் நீ செஞ்சன்றதாங்க பாயிண்ட் இல்லை. இப்போ நீ செய்கிற பாரு, இது எது தரமா காட்டுது? அவன் செஞ்சதை விட நீ செய்யறது ரொம்ப கொடுமையானது. அவனாவது என்னை விட்டு விலகி தூரமா போயிட்டான், ஆனா நீ என் கூடவே இருந்துட்டு என்னை விட்டு முற்றிலும் பிரிந்து இருந்திருக்கிறாய். கொஞ்ச நாள் விட்டு இருந்தா அவரே போட்டு தள்ளி மொத்தத்தையும் எடுத்துட்டு இருப்பான். அந்த மாதிரி இருந்திருக்கிறான் மனநிலைமை. சொல்லி கொடுக்குறாரு, என்னுடையதெல்லாம் யாருடையதல்லவா? ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்ற. ஒரு கன்று குட்டி கூட அடிக்கலன்னு, எல்லாமே உன்னுடையது. நீ எடுத்து அடிச்சுக்க வேண்டியதானே? நீ உரிமை பாராட்டாம இருந்து உன்னுடைய தவறு. நீ உரிமை பாராட்ட இருந்தது யாருடைய தவறு? அது நல்லதான் சொல்லுங்களேன், உன்னுடைய தவறு அது. பிள்ளைங்களுக்கு நீங்க ஒரு சாக்லேட் கவரை வாங்கி கொடுக்குறீங்க, அதுல ஒரு 10 சாக்லேட் இருக்குதுன்னு வச்சுப்போமே, கொடுத்துட்டீங்க, நீங்க தான் கொடுத்தீங்க உங்க பிள்ளைங்களுக்கு. அப்படின்னு அர்த்தம், அந்த கவர்ல இருக்கிற 10 சாக்லேட்டும் எப்போ வேணா எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்கிறது. என்ன இருக்கிறது அங்க? ஒவ்வொரு முறையும் வந்து கேட்க வேண்டியது, அப்பா ஒன்னு எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு 10 முறையும் கேட்டா நீங்க என்ன ஆவீங்க? நான் முதல் தடவை பட்டுன்னு வச்சு, இந்த 10 யாருடையது? உன்னுடையது. உனக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ எடுத்து என்ன பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ, பிகாஸ் இட் இஸ் யோர்ஸ். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. சுகம் உன்னுடையது, ஆசீர்வாதம் உன்னுடையது, நன்மை உன்னுடையது, வெற்றி உன்னுடையது, வாழ்வு உன்னுடையது. நீ அப்பாவை உண்மையாவே அன்பு கூறுறனா, கடவுளை உண்மையாவே அன்பு கூர்ந்துதான் ஆராதிக்கிறனா, கடவுளோடு கூட உண்மையாவே அன்பின் ஐக்கியத்துல தான் இருக்கிறனா. நான் சொல்றேன், உங்களுக்கு குறைவை பார்த்து, உங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை பார்த்து, உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக போவது இல்லை. காரணம், தேவனுக்குரியதெல்லாம் யாருக்குரியது? உங்களுக்குரியது என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் அந்த அக்கறை இருக்கிறதுனால ஆராதனை வித்தியாசமா இருக்கும், பாடுறது வித்தியாசமா இருக்கும், உற்சாகமா இருக்கும். பிகாஸ் everything that belongs to God is mine. கடவுளுக்குரியதெல்லாம் யாருக்குரியதா இருக்கிறது? எனக்குரியதாய். 32 பாருங்க, மன்னிக்கு 31, இது கவனிக்கணும். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். எப்பொழுதும் யாரோடு இருக்கிறாய்? பைபிளும் கையுமா இருக்கிற, வசனம் கையுமா இருக்கிற. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? இன்னைக்கு
பாட்டும் கையுமா இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். ஒரே பாட்டு தான் இப்பெல்லாம். சந்தோஷம் புரியுது. ஆனால் எப்படி வைக்கிறீங்கன்றது அங்கே பாயிண்ட்டு. யூ லவ் காட் அண்ட் புட், இல்லை அவன் போட்டுக்கிறான் நம்மளும் நம்ம போட்டுப்போம். அப்படி போடாதீங்க. அந்த மாதிரி போடுறத விட ஒரு தூக்கத்தை போடுங்க, அது நல்லது உங்கள் உடம்புக்கு. அதை விட்டுட்டு அவன் போட்டுக்கிறான் நானும் போடுறேன் பேர் என்ன தேவையே கிடையாது. டூ எவ்ரிதிங் இன் லவ். நீங்கள் கடவுளுக்காக எது செய்தாலும் எதனால செய்யுங்கள், நீங்கள் அன்புனால செய்யுங்க. இல்லை செய்ய முடியலைங்க, ஆண்டவர் அன்பே கூற முடியல என்னால். நான் தான் சொல்லுவேன், 2 தூக்க மாத்திரையை போட்டு அமைதி என்ன பண்ணுங்க, படுத்து தூங்கிடுங்க. அப்பயாவது ஏதாவது புத்தி கித்தி எதை சரியாவதான்னு பார்ப்போம், தெளியுதான்னு பார்ப்போம். எது தெளியணும், இது தெளியணும். சபைக்கு வந்தால் தான் தெரியும், வசனத்தை கேட்டால் தான் தெரியும். வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் தெரியாது, சபைக்கு வராமல் இருந்தால் அது தெரியாது, ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தால் தெரியாது. இதை கேட்டால் தெரியும். ஒன்று என்ன தெரியும், என் தகப்பனை நான் நேசிக்கிறேன், அவரை அன்பு கூறுறேன். நான் மற்றவனை பார்த்து பொறாமப்பட வேண்டியதில்லை. அவனுக்கு இப்படி செஞ்சுட்டார், இவ்வளோ கேட்டவன், அவனுக்கு இதெல்லாம் நடக்குது, அவசியமே இல்லை. நான் அவரோடு கூடவே இருக்கிறேன், அவருக்குரியதெல்லாம் எனக்குரியதாகவே இருக்கிறது. நான் தான் எடுத்துக்காமல் இருக்கிறேன், நான் தான் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறேன். எனக்கு இல்லை நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்லை, பிரச்சனை யாருக்கிட்ட, உங்ககிட்ட இருக்குது. அடுத்தது இன்னொன்னு சொல்லி தர்றாரு அவன் 32. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான். சகோதரனாகி இவனோ என்ன பண்ணினானவன், அடுத்த வார்த்தை அதில் கண்டினியூ பண்ணுறேன். உன் சகோதரனாகி இவனோ மரித்தான். என்ன சொல்ல வர்றாரு, அவன் உயிரோடு வந்திருக்கிறான், ஆனால் லைஃப்பை வந்து ரிப்பெண்டன்ட்ல கொண்டு வர்றாரு, மனம் திரும்புதல கொண்டு வந்து காட்டுறாரு. உன்னுடைய நீ சொன்னலையா, உன்னுடைய சகோதரன் வேசிகள் இடத்துல போய் ஆஸ்தியை செலவு பண்ணா, உன்னுடைய சகோதரன் உன்னுடைய மகன் வந்து இப்படிலாம் பண்ணான்னு நீ பேசலையா, அவன் அந்த தன்மையில் இருந்தால் என்கிட்ட வரவே மாட்டான். The person does and does sin, he will never come to God. ஒரு மனுஷன் பாவத்திலே இருப்பான் என்றால், பாவமே அவனுடைய சதா எண்ணமா இருந்தால், அவன் ஒருபோதும் தேவனிடத்தில் வருவதே இல்லை. காரணம், ஒளி இருக்கிற இடத்துல இருளுக்கு என்ன கிடையாதுங்க, வேலை இல்லை. இது நிறைய ஊழியக்காரங்களுக்கே புரியுறது இல்லை. திங்கக்கிழமை அங்கே பார்த்தேன், செவ்வாய்க்கிழமை இங்கே பார்த்தேன், அங்கே குடிச்சிட்டு விழுந்திருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துருக்குறான், உட்காந்து ஆண்டவரை பாடுறான், ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து பிரசங்கத்தை கேட்குறான். அப்படின்னா அர்த்தம், இளையகுமாரனா இருந்தேன், ஆனாலும் இப்போ அவருடைய அன்புக்காக வந்து உட்காந்துருக்குறேன். திங்கக்கிழமை கதை பேசாத, புதன்கிழமை எங்கே ஊந்திருந்தான்னு பேசாத. நீ அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருந்தோம், ஆண்டவர் உன்னை எப்படி நேசிக்கிறாரு, எப்படி அன்பு கூறுறாரு, நீ எப்படி அவர் அன்பு கூறணும், நீ எப்படி அவருடைய தயவை ருசி பார்க்கணுன்றதை மட்டும்தான் சொல்லி கொடுக்குற வேலை சபையோட வேலை, சர்ச்சோட வேலை. அது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு ஒரு அற்புதமான விஷயம். உன் சகோதரன் அவன் என்ன பண்ணினான், அவன் மரித்தான். அப்படின்னா it resembles the died of Christ. கிறிஸ்து மரித்ததை அங்க ஞாபகப்படுத்துறாரு. அவன் வந்துட்டானா, ஏதோ திரும்பி வந்துட்டான் பாயிண்ட் வந்து அவனுடைய இதில் ஏதோ அவனா மனம் திரும்பிட்டான், நல்ல மனுஷன், அவன் கொஞ்சம் நல்ல அப்பாவுக்கு பிறந்ததுனால, அதெல்லாம் பாயிண்டே கிடையாதாங்க. பாயிண்ட் எது தெரியுமா, someone has died for his sins. அதான் பாயிண்ட். அவன் மரித்தான். எப்படி மரித்தான், அவனுடைய பாவத்துக்காக ஒருத்தர் மரித்திருக்கிறார், அதை உணர்றான் அவன். கிறிஸ்துவை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றது அண்டர்ஸ்டாண்டிங் அதான். அதனால தான் 1 பேதுரு 1 எடுத்து காமிச்சேன்னா, உங்களுடைய ரட்சிப்பு உங்களுடைய நற்கிரியைகளால் உண்டாகவில்லை, உங்களுடைய ரட்சிப்பு தேவனுடைய இரக்கத்தினால் உண்டாயிற்று. எதனால் உண்டாயிற்று, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வது உங்களுடைய நற்கிரியைகளினால் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வது தேவனுடைய இரக்கத்தினால். எதனால், அங்க இரக்கத்தினால் என்ன அர்த்தம், ஏதோ உங்க மேல பரிதாபப்பட்டாருன்னு இல்லை. ஹலோ, இரக்கத்தை காண்பிக்கிறது, he gives his own life to you. அவருடைய சொந்த வாழ்க்கையை என்ன பண்ணினார், அவர் ஜீவனை அவர் நமக்காக கொடுத்து இரக்கத்தை காமிச்சார். இதான் இரக்கம். பார்த்துக்கோ, நீ மரிச்சிருக்கணும், நீ செத்துருக்கணும், நீ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கணும், உலகத்தால் உனக்கு துரோகத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கணும். பட் இன்னைக்கு உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது, இன்னைக்கு உனக்கு நம்பிக்கை உண்டாகுது, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு ஒளி உண்டாயிருக்கிறது என்றால் காரணம் உனக்காக நான் இறக்கப்பட்டேன். அந்த இரக்கம் வெறும் வார்த்தை அளவில் இல்லை, அந்த இரக்கத்தை சிலுவையில் என்ன பண்ணினேன், காண்பித்தேன். நான் உனக்காக மரித்தேன், நான் உனக்காக என்ன பண்ணினேன், மரித்தேன். So you no need to continue in the old life. பழைய வாழ்க்கையில் நீ தொடர வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அதை தான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. உன் சகோதரனாகிய இவன் என்ன பண்ணினான், அவன் மரித்தான், திரும்பவும் என்ன பண்ணினான், அவன் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே, இங்க சொல்ல வர பாயிண்ட் ஒன்று தான், அடுத்த வாரம் அதை எடுக்கிறேன். சிலுவையிலே கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே, தம்முடைய அன்பை அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறதுனாலே, தம்முடைய அன்பின் முழுவதையும் நமக்கு காண்பித்து இருக்கிறதுனாலே, ஆனபடியினாலே அர்த்தம்
அப்படிப்பட்டதா இருப்பதனாலே கிறிஸ்துவின் அன்பு வெறும் வாயளவில் வார்த்தையளவில் இராமல் ஜீவனை கொடுத்து கடைசி சொட்டு ரத்தத்தை வர்த்து கொடுத்து அன்பை நிரூபித்திருக்கிறபடியினாலே என்ன பண்ண வேண்டும் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு விசுவாசி சந்தோஷம் மகிழ்ச்சி எப்படி உண்டாகுதுன்னா எப்படிதான் உண்டாகுது. இந்த புரிதல் ஆனபடியினாலே என்ற புரிதல். என்ன ஆனபடியினாலே? கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்ததினாலே, என் பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததினாலே, கடந்த நொடிக்குரிய வாழ்க்கைக்கே முற்றுப்புள்ளி வைத்ததினாலே, என் எல்லா பாவங்களையும் தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தபடியினால ஆனபடியினாலே நான் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனாலதான் உலகத்தில் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருப்பது அவசியமா இருக்குது. வந்ததை பார்த்து வைத்தறிச்சல் பட வேண்டியதில்லை, அப்பா ஏற்றுக்கொண்டதை பார்த்து அவர் மேல கோவப்பட வேண்டியதில்லை. Because his love will create each and everyone. அவருடைய அன்பு எல்லா மனுஷனையும் உருவாக்கும். நம்புறீங்களா நீங்க அதை? ஆமா, எந்த மனுஷனையும் உருவாக்கும். அவன் உருக்குலைஞ்சு போயிருக்கலாம். வசனம் அப்படியே சொல்லு, நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கிய திரியை அணையாதவர். நெறிஞ்ச நாணல் தானே, அது தூக்கி போட்டுடலான்றது உலகம். இல்ல, அதை மறுபடியும் உபயோகிக்கிற நாணலாய் மாற்றுகிறவர். மங்கிய திரி தானே, வேற ஒரு திரி வந்துக்கலாம், தூக்கி போட்டுடலாம். நீங்களும் ஆண்டவருக்கு உலகத்துல வேற ஆளே கிடையாதா? அப்படி நினைச்சிருந்தோம் உலகத்துல நீங்களும் நானும் நின்று இருக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு நாங்க நிக்கிறோம், சபையில இருக்கிறீங்க, இந்த வார்த்தைகளை கேட்கறீங்க. எதுக்கு இந்த நேரத்தை கொடுத்தாரு? To understand the pure love of his heart. தேவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்த உண்மையான அன்பை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து அதன்படி நீங்கள் உங்கள் உள்ளத்துல ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கும்படியாக, உங்கள் சரீரங்களை அப்படிப்பட்ட ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்கும்படியாக, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. Understanding his love and offering yourself. தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பதே புத்தி உள்ள ஆராதனை. அடுத்த வாரம் தொடரலாம். எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நடிச்சிருக்கிறோம். வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பை, உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் நீர் இந்த நாளிலும் உங்களுடைய வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டபடியான ஸ்தோத்திரம். விட்டு விலகி சென்றவனையும் அன்பு காட்டினுடைய அன்பு, உடன் இருந்து புரிந்து கொள்ளாதவனிடத்திலும் காண்பிக்கப்பட்ட முடிய அன்பு. இதுல எந்த நிலையில் உங்களுடைய பிள்ளைகள் இருந்தாலும் நாங்கள் இருந்தாலும் உங்களுடைய அன்பு மாறாததா இருக்கிறது. உங்களுடைய அன்பு எங்களை நேசிக்கிறது. உங்களுடைய அன்பு எங்களை வெறுக்கவில்லை. எங்களுடைய பலவீனத்தை பார்த்து எங்களை ஒதுக்குவதில்லை. எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து எங்களை எதிர்ப்பதும் இல்லை. Always your hands is a hand of love. உங்களுடைய அன்பின் கரம் எப்பொழுதும் எங்களை அணைத்துக் கொள்கிற கரமாக, எங்களை ஏற்றுக்கொள்கிற கரமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கூடி வந்த பார்த்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களும் உடைய அன்பினால் நிறையட்டும். அன்பை புரிந்து கொள்ளட்டும். Let the hearts understand your love. தேவரின் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுப்பதற்கு, புத்தி உள்ள ஆராதனை செய்வதற்கு அன்புள்ள இருதயங்களாக மாறட்டும். தகப்பனின் அன்பை புரிந்து கொள்ளட்டும். தகப்பனுடைய அன்பிலே வாழ்ந்திருக்க இருதயத்தை புரிந்து கொள்ள நிலை நிற்க நீர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினருடைய ஐக்கியமும் என்றைக்கும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.